Brother Dinagaran. Greetings to you in the name of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். As I have already announced last Sunday about the coming of the two ministers from Punjab. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பஞ்சாபிலிருந்து வந்திருக்கிறார்கள். And now they are in our midst. இப்பொழுது நம் மத்தியிலே அவர்கள் 2 பேரும் இருக்கிறார்கள். We have a great privilege that they come to us and have fellowship with us. நம் மத்தியிலே வந்து நம்மோடு கூட அவர்கள் ஐக்கியப்படுவதற்கு நம்ம அதை மிகுந்த ஸ்லாக்கியமாக எண்ணுகிறோம். We welcome Pastor Roshan Messiah and Brother Kuldeep Singh in the name of our Lord Jesus Christ. போதகர் ரோஷன் மேசியா அவர்களையும் போதகர் குல்தீப் சிங் அவர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறோம். They came all the way from Punjab and reached Chennai yesterday midnight. நேற்று நடுராத்திரியிலே அவர்கள் பஞ்சாபிலிருந்து சென்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். My son Calvin Finney and my son-in-law Brother Sam received them in the airport and brought them into our place. என்னுடைய குமாரன் கால்வினும் மருமகன் சாம் அவர்களும் அவர்களை விமான நிலையத்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை அங்க செய்திருக்கிறார்கள். Brother David Rajan in the USA talked about Brother Kuldeep Singh and his ministry. அருமையான சகோதரன் டேவிட் ராஜன் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர்தான் என்னிடத்தில் பேசி சகோதரன் குல்தீப் சிங்கை குறித்து பேசினார். And he fixed the meeting this Sunday 18th April. இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி இன்றைய தினத்தில் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தார். Brother Roshan Messiah is the senior most pastor in Punjab in the message of the hour. அருமையான போதகர் ரோஷன் மேசியா அவர்கள் பஞ்சாப் மாநிலத்திலே இந்த செய்தியிலே மிக அதிக காலமாக போதகராக இருக்கிறார். He is preaching the message of the hour internationally. இந்த நேரத்துக்குரிய செய்தியை உலகமெங்கிலும் பிரசங்கிக்கிறார். Brother Kuldeep Singh is a minister in Light Tabernacle in America. அமெரிக்காவில் உள்ள லைட் டாபர்னாக்கிள் என்ற இடத்திலே சகோதரன் குல்தீப் சிங் அவர்கள் ஒரு மினிஸ்டராக ஊழியக்காரராக இருக்கிறார். So it is a great privilege for us to come to our church and preach the word of God. ஆனால் அவர்கள் நம் மத்தியிலே வந்து வார்த்தை போதிப்பது நம்ம மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக நினைக்கிறோம். Even though we speak different languages and belong to different places, but we have the same faith, the message of the hour, one faith and one message. நம்ம வந்து வித்தியாசமான மாநிலங்களை சேர்ந்தவர்களும் வித்தியாசமான பாஷையை பேசினாலும் நாம் எல்லாருக்கும் ஒரே விசுவாசம் ஒரே செய்தி இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். This morning service Pastor Roshan Messiah will bring the message to us. இந்த காலை வேளையிலே அருமையான போதகர் ரோஷன் மேசியா அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். And in the evening service Brother Kuldeep Singh share the word of God with us. மாலை நேரத்தில் அருமையான சகோதரன் குல்தீப் சிங் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். Brother Dinagaran will translate the message from English to Tamil. சகோதரன் தினகரன் அவர்கள் இந்த செய்தியை ஆங்கிலத்திலிருந்து தமிழிலே மொழிபெயர்ப்பார்கள். Now I invite Brother Roshan Messiah to come to the pulpit and preach the word of God. இப்பொழுது அருமையான போதகர் ரோஷன் மேசியா அவர்களை இந்த பிரசங்க பீடத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தை போதிக்கும்படியாக அழைக்கிறேன். Let us all clap our hands and welcome him. அவரை கை தட்டி நாம் வரவேற்போம். Thank you, brother. Thank you, brother. Thank you very much. God bless you. God bless you. God bless you, my precious brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And it is a great privilege to come here among you. உங்கள் மத்தியிலே வந்திருப்பதை குறித்து ஒரு ஸ்லாக்கியமாக எண்ணுகிறேன். And we know that nothing is by chance. எதுவுமே தற்செயலாக நடப்பதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And our steps are ordained by God wherever we go. நம்முடைய நடைகள் கர்த்தரால் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம எங்கே போவோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். In a believer's life, everything is pre-planned. எல்லாமே அது முன்கூட்டியே தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. So
it came into my Lord to preach for you this morning. இந்த நேரத்தில் இந்த காலை வேளையில உங்களுக்கு போதிக்கப்படியாக And before we start, I would like to greet you in the precious name of our Lord Jesus Christ. நம்ம இதை துவங்குறதுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்ல விரும்புகிறேன். Also, I bring greetings from my family and the church back home. என்னுடைய சபையாரிடத்திலும் குடும்பத்தாரிடத்திலிருந்தும் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். And they all are praying for these meetings. இந்த ஊழியத்துக்காக அவர்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். And I have a privilege to travel with my precious brother Kuldeep Singh. அருமையான சகோதரன் குல்தீப் சிங்கோடு கூட நான் இங்கே பிரயாணம் பண்ணும்படியான ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்தது. And I love him நான் அவரை நேசிக்கிறேன். because he loved the word of God. ஏனென்றால் அவர் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறார். And he has a great burden for the people of God. இந்த கர்த்தருடைய ஜனங்களுக்காக அவர் தன்னுடைய இருதயத்தில் மிகுந்த பாரம் உடையவராய் இருக்கிறார். And he loved to serve the people. கர்த்தருடைய ஜனங்களுக்கு வந்து ஊழியத்தை செய்ய வேண்டும், வார்த்தையை தெரிவிக்க வேண்டும் என்று விருப்பம் உடையவராய் இருக்கிறார். That's the real evidence of a man who is called by God. தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்து அதுதான் வந்து ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. He has compassion and love for the people. ஜனங்கள் மேல மனதுருக்கத்தையும் அன்பையும் உடையவராய் இருக்கிறார். And we are together here. இப்பொழுது நம்ம இங்கே ஒன்றாய் சேர்ந்து இருக்கிறோம். And though we looks like we are stranger, நம்ம அந்நியர்களைப் போல தெரிந்தாலும் but we are not, ஆனாலும் அந்நியர்கள் அல்ல. because this message has united us. இந்த செய்தியானது நம்ம இணைத்திருக்கிறது. And we are in the same spirit. ஒரே ஆவியில நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். Though brother lives in the United States of America, அருமையான போதகர் அமெரிக்காவிலே அங்கே இருந்தாலும் and the Holy Spirit has united your church with brother. அவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை இணைத்திருக்கிறார். And same thing is with me. என்னையும் கூட பொருத்தும் அவிதமாக தான் இருக்கிறது. So we thank you very much for your love. உங்களுடைய அன்புக்காக நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். And appreciate your hospitality. உங்களுடைய உபசரிப்பை மிகவும் பாராட்டுகிறேன். Already we have received a warm welcome from you. மிகுந்த ஒரு வரவேற்பை உங்களிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். And we are expecting and praying that these meetings will be a great blessing to all of us. இந்த கூட்டமானது இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். When we come under expectation, then the Lord is there to meet that need. நாம எதிர்பார்ப்போடு வரும்பொழுது அதை சந்திப்பதற்கு கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். So Lord bless you all. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. And this is not first time for me to come in Chennai. சென்னைக்கு நான் வருவது இது முதல் முறை அல்ல. I am coming here since I think 2005 or 7, 5 or 6. I cannot remember. 2005 லேந்தே நான் சென்னைக்கு வருவதுண்டு. So many time I visited here. அநேக முறை இங்க வந்ததுண்டு. I used to translate for the Voice of God, recording in the Voice. வாய்ஸ் ஆஃப் காட் என்ற அந்த நிறுவனத்துக்கு நான் செய்தியை மொழிபெயர்ப்பு செய்வதுண்டு. I have translated many message into Punjabi languages with Brother Branham. அநேக கர்த்தருடைய தீர்க்கதரிசியுடைய செய்தியை பஞ்சாப் அந்த மொழியிலே மொழிபெயர்த்துள்ளேன். And then I preached 2 times in Brother Isaac's church, Isaac Vasant Kumar. சகோதரன் ஐசக் வசந்தகுமாரோட சபையிலும் 2 முறை பிரசங்கம் செய்திருக்கிறேன். But my first visit I mean maybe 2005 or 6 was to Brother Swami. அந்த என்னுடைய முதலாவது அந்த வருகையானது 2005 2006 இல் இருந்தது. Brother Swami, old brother, maybe passed away 2 years back. 2 வருடங்களுக்கு முன்பாக. So I am familiar with Chennai and with you all. எனக்கு சென்னையானது அது அறிமுகமான ஒரு இடமா இருக்கிறது. உங்கள் எல்லாரையும் அவிதமா நினைக்கிறேன். So may the Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. So before we read the book from the book, the Bible, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வாசிப்பதற்கு முன்பதாக let's talk to the author அதனுடைய ஆக்கியோனோடு கூட நாம பேசுவோம். and have a word of prayer. ஜெப வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போம். Our dear heavenly Father, பரலோக பிதாவே, we thank you for this great time that you have given us in your presence. இந்த பிரசன்னத்திலே இந்த பெரிய நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And we know that without you we can do nothing. உம்மாலன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிந்திருக்கிறோம். And Lord, we pray that you come and reveal your word to us. நீர் இங்கே வந்து உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். Open our understanding to listen what we need to listen.
எங்களை புரிந்து கொள்வதில் நீர்தாமே கர்த்தாவே திறந்து நாங்கள் என்ன உம்மிடத்திலிருந்து கேட்க வேண்டுமோ அதை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். And we know that the hour is late. இப்பொழுது காலம் மிகவும் தாமதமாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். And we are at the end time. நாங்கள் இப்பொழுது முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். And Lord, may these sermons we are going to preach will be a great blessing to the church here. இப்பொழுது போதிக்கிற செய்தியானது இந்த சபைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். May they grow spiritually. அவர்கள் ஆவியிலே வளரவும். And these message may edify them. அவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு இது பிரயோஜனமாக இருக்கும்படி We ஜெபிக்கிறோம். commit everything into your hands. உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். If there is a special need in the body, எங்களுடைய சரீரத்தில் ஏதாவது தேவை இருந்தாலும் you have promised that whatsoever you will ask in my name, it shall be given unto you. என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். So I pray, Lord, you know the need and you meet that need. எல்லா தேவை நீர் அறிந்திருக்கிறீர், நீரே அவைகளை சந்திப்பீராக. So we thank you for this time. இந்த நேரத்துக்காக மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And we give you honor, praise and thanks. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். In the name of Jesus Christ, I humbly pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். So let's read from the book of Genesis. You have already read that. ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் நம்ம வாசிக்க கேட்ட பகுதியிலே. So this is congested. If you want to stand, you can. Otherwise, as you wish. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். So we are going to read from the book of Genesis, chapter 24. 24ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். And 55 verse. 55ஆம் வசனம். And we will read till 61. 61ஆம் வசனம் வரைக்கும். And her brother and her mother said, let the damsel abide with us a few days, at the least 10. After that she will go. And he said unto them, hinder me not, seeing the Lord hath prospered my way. Send me away, that I may go to my master. And they said, we will call the damsel and inquire at her mouth. And they called Rebekah and said unto her, Will thou go with this man? And she said, I will go. And they sent away Rebekah their sister and her nurse and Abraham's servant and his men. And they blessed Rebekah and said unto her, Thou art our sister, be thou the mother of thousands of millions, and let thy seed possess the gate of those which hate them. And Rebekah arose and her damsels, and they rode upon the camels and followed the man. And the servant took Rebekah and went his way. நம்ம உட்காரலாம். Amen. And I am going to read another verse, 25. 25ஆம் அதிகாரத்தில் 20 and 21. 21ஆம் வசனங்கள். And Isaac was 40 years old when he took Rebekah to wife, the daughter of Bethuel, the Syrian of Padan Aram, the sister to Laban the Syrian. And Isaac entreated the Lord for his wife, because she was barren, and the Lord was entreated of him, and Rebekah his wife conceived. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். Amen. May the Lord add his blessings upon the reading of his word. கர்த்தர் வாசித்த வேத பகுதியோட தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. So my title this morning is We Are the Continuation. இந்த காலை வேளையிலே என்னுடைய தலைப்பானது நாம் தொடர்ச்சியா இருக்கிறோம். Amen. Amen. And we have read here about Abraham and Isaac. இப்பொழுது நாம் இங்கே ஆபிரகாமை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் வாசித்திருக்கிறோம். And about the Eliezer. எலியேசர் என்ற நபரை குறித்தும் வாசித்திருக்கிறோம். We know that this is a type for our days. இது நம்முடைய காலத்தை குறிக்கிறது என்பதை நாம் And அறிந்திருக்கிறோம். Abraham married Isaac.
ஆபிரகாம் ஈசாக்குக்கு விவாகம் பண்ண வேண்டும் என்று And he நினைத்து called his old servant அவனுடைய முதிர்ந்த வயதுள்ள அந்த and sent ஊழியக்காரனை him அழைத்து to his people. தன்னுடைய ஜனத்தாரிடத்தில் அவனை அனுப்புகிறான். And he sent him with oath that you bring wife for my son, for my own people. என்னுடைய ஜனத்தாரிடத்திலிருந்து தான் என்னுடைய மகனுக்கு நீ மனைவியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கையோடு அவனை அனுப்புகிறான். And we know that when Eliezer went to find a girl, a bride for Isaac, he was looking for a character. எலியேசர் ஈசாக்குக்கு மணவாட்டியை கொண்டு வர செல்லும் பொழுது அவன் நல்ல குணாதிசயமுடைய பெண்ணை அவன் பார்த்தான். Amen. Amen. He was not just choosing a bride, but he was looking for a character. வெறும் மணவாட்டியை தெரிந்து கொள்ள மாட்டோம் அவன் நினைக்கவில்லை, ஒரு குணசாலியான பெண்ணாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். Why he is looking for a character? ஏன் அவன் அவ்விதமான குணாதிசயத்தை தேடினான்? Because Brother Branham said, ஏனென்றால் அருமையான சௌரன், when you get married ஒருவர் விவாகம் செய்யும் பொழுது and you bring children according to your character. உங்களுடைய குணாதிசயத்தின்படி தான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வர முடியும். If mama or father is not a believer ஒரு அம்மா அப்பாவும் விசுவாசியா இல்லை என்றால் and they are some kind of means away from God, கர்த்தருக்கு தூரமானவர்களாய் இருப்பார்கள் என்றால், and if a man is not really looking for a character, குணாதிசயத்தை விரும்புகிறவனா இல்லை என்றால், then Brother Branham said, what kind of generation or the children he will bring? அப்பொழுது அவர்கள் எவ்விதமான ஒரு சந்ததியை பிறப்பிப்பார்கள் என்று நீங்கள் பாருங்கள். Amen. ஆமென். Because if my character is not good, then the children will be alike. என்னுடைய குணாதிசயம் ஒழுங்கா இல்லை என்றால் என்னுடைய பிள்ளைகளும் அவ்விதமாய் தான் இருப்பார்கள். So Abraham is looking for a character. அதனால் ஆபிரகாம் நல்ல குணசாலியான பெண்ணா இருக்க வேண்டும் And Eliezer had the revelation. எலியேசருக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. And when he went to find a wife for Isaac, he was looking for a character. அதனால தான் அவன் ஈசாக்குக்கு மணவாட்டியை தேடும் பொழுது அந்த Because the marriage is for multiplication, for to bring forth the children. ஏனென்றால் இந்த விவாகமானது ஒரு நல்ல ஒரு தேவபக்தி உள்ள சந்ததியை, Because when Isaac got married, he need children. ஈசாக்குக்கு விவாகம் நடக்கும்போது அவன் பிள்ளைகளை பெற வேண்டும். And then Isaac got married. ஈசாக்குக்கு விவாகமானது, But his wife did not bring any children. ஆனால் अनेक நாட்களாக அவள் மனைவிக்கு பிள்ளை She பெறவில்லை. was barren. அவள் மலடியா இருந்தாள். Amen. Amen. So we know that Isaac was 40 years old when he took Rebekah to wife. அவனுக்கு விவாகமாகும்போது ஈசாக்குக்கு 40 வயதா இருந்தது என்று நாம் வாசித்தோம். And he was praying for his wife. அவன் தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தான். He was praying because she was barren. அவள் மலடியா இருந்தது நிமித்தம் ஜெபித்துக் கொண்டிருந்தான். And then finally Lord heard his prayer. கடைசியாக கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். Why Isaac is praying? ஏன் அவன் ஜெபம் செய்ய வேண்டும்? He wants her to become fruitful. ஏனென்றால் அவள் கனி கொடுக்கலாய் மாற வேண்டும் என்று அவன் விரும்பினான். He wants children. அவனுக்கு பிள்ளைகள் தேவைப்பட்டது. What is children? What are the children? அவனுடைய பிள்ளைகள் எவ்விதமா இருக்க வேண்டும்? Children are the extension of our own life. நம்முடைய சொந்த ஜீவனை தொடர்ச்சி தான் அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். Amen. Because when our children comes, நம்முடைய பிள்ளைகள் வரும்போது the same DNA, RNA, same life is in another form, another body. நம்மளுடைய மரபணு, நம்முடைய ஜீவன் வேற ஒரு ரூபத்தில் அங்கே காணப்படுகிறது. Amen. ஆமென். Because our children are the extension of the same life. நம்முடைய சொந்த ஜீவனுடைய தொடர்ச்சி தான் நம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். We see ourselves in our children. நம்மை நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும். One of my son looks like me. என்னுடைய குமாரன் என்னை போலவே இருக்கிறான் என்று. Why? Because my gene is there. ஏனென்றால் என்னுடைய ஜீவன், என்னுடைய வித்து அங்கே இருக்கிறது. Same life is there but in another body. இந்த ஜீவன், இதில இருக்கிற அதே ஜீவன் வேற ஒரு So சரீரத்தில் my இருக்கிறது. son, my children are the extension of the same life. ஏனென்றால் என்னுடைய குமாரனுடைய பிள்ளைகளும் Let us say that our children are the continuation of the same life but in another bodies. அவர்கள் நம்முடைய தொடர்ச்சியா இருக்கிறார்கள், ஆனால் வேறொரு சரீரத்தில் That's இருக்கிறார்கள். why Isaac is praying. அதனால தான் அந்த ஈசாக்கு ஜெபித்தான். Amen. ஆமென். So the Isaac want to reproduce himself. தன்னை தானே அவன் உற்பத்தி செய்ய வேண்டும், மறுபடியும் கொண்டு வர Amen. வேண்டும். And we also call the bride of the Lord Jesus Christ. நாம் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறோம். Amen. The bridegroom that we are introduced to
is not happy with a barren wife. மணவாளன் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து அந்த மலடியா இருப்பதை அவர் விரும்பவில்லை. Because the bridegroom Lord Jesus Christ want us to be fruitful. நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து நாம் கனிகொடுக்கலாய் இருக்க வேண்டும் He என்று don't want us to be unfruitful in the knowledge of Jesus Christ. கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் கனியற்றவர்களாய் இருப்பதை அவர் விரும்பவில்லை. But the Bible says for Peter that these virtues must, these fruit must abound in us. ஏனென்றால் வேதம் முதல் 2 பேதுரு முதலாம் அதிகாரத்திலே இவ்விதமான கனிகள் நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. Amen. ஆமென். Means his very own life must be in us. அவருடைய சொந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்க வேண்டும். Amen. ஆமென். So Jesus said, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? herein is my Father glorified that ye bear much fruit. நான் வந்து நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி, So he desiring us to bring more fruit, நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். that these things may abound in us. அப்பொழுதுதான் இதெல்லாம் நமக்குள்ள வந்து வெளிப்படும். Amen. Amen. So here is Rebecca, இப்பொழுது ரெபேக்காள் இங்கே இருக்கிறார். and she was barren, அவள் மலடியா இருந்தாள். and Isaac is praying for her. ஈசாக்கு அவளுக்காக He ஜெபித்துக் is கொண்டிருந்தார். praying for her, அவளுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். praying for her every day. ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். Because Rebecca was under a prophetic promise. ஏனென்றால் அவள் ஒரு தீர்க்கதரிசனத்தின் கீழாக அவள் இருக்கிறார். Because when her brother sent her, அவளுடைய சகோதரன் அவளை and they அனுப்பும்போது prophesy upon her, அவள் மேல ஒரு thou தீர்க்கதரிசனத்தை be a சொல்லியிருக்கிறார். mother of thousands and millions. நீ வந்து கோடா கோடியாய் பெருகுவையாக என்று But she was சொல்லியிருக்கிறார்கள். barren. ஆனால் அவள் அந்த But மலடியா she இருந்தாள். was under prophetic promise. ஆனால் அவள் தீர்க்கதரிசனத்தின் கீழே ஒரு That are வாக்குத்தத்தத்தின் you கீழே and இருக்கிறாள். me. அதேதான் நாமளும். We are under prophetic promise. நாமளும் ஒரு தீர்க்கதரிசனத்தின் கீழே இருக்கிறோம். Amen. Amen. And the promise is thou must prophesy again. அந்த தீர்க்கதரிசனம் என்னவென்றால் நீங்கள் மறுபடியும் The தீர்க்கதரிசனம் promise உரைக்க is வேண்டும். Revelation chapter 10. அந்த வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தல் Take 10ஆம் the அதிகாரத்தில் book இருக்கிறது. and eat. புஸ்தகத்தை எடுத்து புசிக்க Take and வேண்டும். eat the book. புஸ்தகத்தை புசிக்க வேண்டும். And thou must prophesy again. நீர் மறுபடியும் தீர்க்கதரிசனம் சொல்ல Before வேண்டும். many peoples அநேக ஜனங்களுக்கு and முன்பாக nations and tongues and kings. ஜாதிகளுக்கும் பாஷைக்காரர்களுக்கும் ராஜாக்களையும் குறித்து So தீர்க்கதரிசனம் brother, சொல்ல வேண்டும். we are under prophetic promise. நாம வந்து ஒரு தீர்க்கதரிசனத்தின் கீழே We இருக்கிறோம். have to fulfill that prophecy. அதை நம்ம நிறைவேற்ற வேண்டியவர்கள் How இருக்கிறோம். can we fulfill that if we are barren? நாம வந்து கனியற்றவர்களா இருந்தால் அதை எப்படி Romans நிறைவேற்ற முடியும்? 16:20 says, ரோமர் 6ஆம் அதிகாரம், and the God of peace shall bruise Satan under your feet shortly. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாராக. This is a promise for us for this day. இந்த நேரத்துக்கு நமக்கு அது வாக்குத்தத்தமா And இருக்கிறது. even greater works than these shall you do. John 14:12. இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்ற வாக்குத்தத்தமும் இருக்கிறது. These are our promises. இதெல்லாம் நம்முடைய வாக்குத்தத்தங்களா And இருக்கிறது. Branham said, சகோதரன் பிரணாம் என்ன and சொல்லுகிறார்? Christ in the true church is the continuation of the book of Acts. ஒரு சபையில கிறிஸ்து இருப்பது அது அப்போஸ்தலர் நடபடிகளுடைய தொடர்ச்சியா இருக்கிறது. We are promised these things. இதெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. Amen. ஆமென். So we have to fulfill these things. இதெல்லாம் நம்ம நிறைவேற்ற வேண்டியவர்களா These இருக்கிறோம். promises are for the bride. இது மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட So வாக்குத்தத்தங்களா now இருக்கிறது. Isaac, இப்பொழுது he is praying for his barren wife. மலடியா இருக்கிற தன் மனைவிக்காக அவன் ஜெபித்துக் He is கொண்டிருந்தான். interceding. அவளுக்காக பரிந்து He பேசிக் is கொண்டிருந்தான். interceding day and night. ஒவ்வொரு இரவும் பகலும் பரிந்து He is பேசிக் கொண்டிருந்தான். sowing the seed. அவன் தன்னுடைய வித்தை But அங்க- she was barren. ஆனால் அவள் வந்து மலடியா But இருந்தாள். finally we see here, இங்கே கடைசியாக என்ன பார்க்கிறோம் she என்றால் conceived. அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று She was pregnanted. அவள் கர்ப்பவதியானாள். Amen. ஆமென். If she did not pregnant, அவள் கர்ப்பவதியாகவில்லை என்றால் then there would not be any continuation. அங்க ஒரு தொடர்ச்சியானது இருக்க Then முடியாது. Isaac would stop there. ஐசக்கோட வாழ்க்கை அதோடு For முடிந்தது. the continuation, அந்த தொடர்ச்சி வர வேண்டும் என்றால் Isaac must have children. அவனுக்கு பிள்ளைகள் பிறக்க வேண்டும். Amen. ஆமென். Amen. ஆமென். There had to be son come out of the womb. அவளுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு ஜீவன் அங்கே வெளியே புறப்பட வேண்டும். For the continuation,
அந்த தொடர்ச்சி வர He வேண்டும் was என்றால், God of Abraham. அவர் ஆபிரகாமின் தேவனும் He was God of Isaac. ஈசாக்கின் தேவனும். But if Isaac died ஈசாக்கு மரித்து and போனார், he had no children, பிள்ளை இல்லாமல் மரித்து போனார், then God is stopped there. கர்த்தரும் அங்கே நிற்க வேண்டியதா இருக்கு. Because he is a God of Abraham, Isaac and Jacob. ஆனால் அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் If யாக்கோபின் Isaac தேவனும் does not come, ஈசாக்கு வரவில்லை என்றால் then the continuation is broken. அந்த தொடர்ச்சியானது And முறிக்கப்படுகிறது. Brother Branham said, கர்த்தருடைய சகோதரன் continuity சொல்கிறார், cannot be broken. இந்த வார்த்தையின் தொடர்ச்சியானது If முறிக்கப்பட முடியாது. continuity is broken, இந்த தொடர்ச்சியானது then God முறிக்கப்பட்டால் is stopped there. கர்த்தர் அதோடு கூட If முடிவடைவார் there என்று is அர்த்தம். no children after Isaac, ஈசாக்குக்கு அப்புறம் பிள்ளைகள் வரவில்லை then என்றால் God would stop there. கர்த்தர் அங்கேயே முடிவடைய வேண்டும். If in this age, இந்த காலத்திலும் if there are no believers, விசுவாசிகளே இல்லை if என்றால், there are no children of God, தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்றால், then God is stopped here. கர்த்தர் அங்கே வந்து கிரியை செய்ய Because முடியாது. Brother Branham said, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், believers of this day இந்த காலத்துக்குரிய விசுவாசிகள் makes God same today. Like God is same yesterday, இந்த today, நேரத்துக்குரிய and விசுவாசிகள் forever. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்பதை நிரூபிக்கிறவர்களாக So I am going இருக்கிறார்கள். to read a quote from the message Expectations and Leading of the Spirit. எதிர்பார்க்கதலும் கர்த்தருடைய ஆவியின் வழிநடத்தலும் என்ற செய்தியில் Brother Branham said, படிக்க போகிறேன். A little while and the world would not see me no more. கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, Yet you will see me, நீங்களோ என்னை காண்பீர்கள். for I will be with you, நான் உங்களோடு கூட இருந்து, even in you, உங்களோடு கூட to இருந்து the end of the world. உலகத்தின் முடிவு பரியந்தம் The இருப்பேன். believer would see him in every age. ஒரு விசுவாசி அவரை ஒவ்வொரு காலத்திலும் That பார்ப்பான். makes him the same yesterday, அது அவரை today, நேற்றும் இன்றும் and forever. என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. So who makes God yesterday, today and forever the same? சோ இப்போ ஒரு விசுவாசி இல்லாமல் தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார்னு சொல்ல The முடியாது. believer. இந்த நேரத்துக்குரிய If you will not believe, நம்ம வார்த்தையை then விசுவாசிக்கவில்லை God என்றால், is stopped. கர்த்தர் அங்கே வந்து அதோடு Because கிரியை செய்ய Brother Branham முடியாது. said, சகோதரன் பிரணாம் சொல்லுகிறார், Holy Ghost is powerless without the bodies. பரிசுத்த ஆவி, Amen. God needs body. கர்த்தருக்கு சரீரங்கள் தேவைப்படுகிறது. And God is, Holy Spirit is powerless if there are no bodies. இங்க சரீரங்கள் இல்லை என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை And when we செய்ய present our bodies, நம்மளுடைய சரீரங்களை Holy Ghost comes, அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது and பரிசுத்த the ஆவியானவர் Holy வருகிறார். Ghost energizes the word, the seed He put here in the before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்குள்ள இருந்த ஜீவனை அது உயிர்ப்பிக்கிறது. And when that word அந்த வார்த்தை of God, கர்த்தருடைய the வார்த்தை, gene of God, அவருடைய சொந்த ஜீவன், thought of God, கர்த்தருடைய சிந்தை, attribute of God, அவருடைய அந்த தன்மை put here இங்க நமக்குள்ளே வரும்போது before the foundation of the world, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அது and when we வைக்கப்பட்டிருக்கிறது. born in specific age, நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் then that பிறக்கும்போது spirit comes down அப்பொழுது அந்த ஆவி அங்கே வருகிறது, and quicken that seed in us. அந்த வித்தை உயிர்ப்பிக்கிறது. Then when that word, that seed is quickened, அந்த வித்தானது உயிர்ப்பிக்கப்படும் போது and that seed, that attribute go and join with the word, அந்த தன்மையானது கர்த்தருடைய வார்த்தையோடு then இணைக்கப்படுகிறது. we becomes the manifestation of the written word. அந்த வார்த்தையோட வெளிப்பாடாக அப்பொழுது நாம் மாறுகிறோம். Amen. Amen. We were in the thoughts of God. நம்ம தேவனுடைய சிந்தையில இருந்தோம். We are a attribute of God. அவருடைய ஒரு தன்மையாக இருந்தோம். Amen. ஆமென். And now we are in the flesh. நம்ம இப்போ மாம்சத்துல இருக்கிறோம். We are the manifestation of the thoughts and the word of God. அவருடைய சிந்தையும் அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடாக So இப்போ நாம் Holy இருக்கிறோம். Ghost comes பரிசுத்த ஆவியானவர் and வரும்போது quickens the seed in you. நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய வித்தை When the உயிர்ப்பிக்கிறார். seed is quickened in you, அந்த வித்து உயிர்ப்பிக்கப்படும் and you போது started to believe the word, கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். the seed God quickens in you கர்த்தருடைய வார்த்தையானது உயிர்ப்பிக்கப்படும் is the போது word for the hour. அதுதான் இந்த நேரத்துக்குரிய When செய்தி. the word for this age is quickened in you, in your bodies, இந்த நேரத்துக்குரிய செய்தி நமக்குள்ள அது this makes உயிர்ப்பிக்கப்படுகிறது. Jesus Christ same today. அது இயேசு கிறிஸ்துவை நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. Because then he works same.
the same works is done in you. அதே கிரியை நமக்குள்ள செய்யப்படுகிறது. As Jesus said, இயேசு கிறிஸ்து என்ன the சொல்றார்? world will see me no more, இனி உலகம் என்னை but காணாது, you will see me. நீங்களோ என்னை You காண்பீர்கள். will see me, நீங்கள் என்னை because காண்பீர்கள். I will be the continuation. ஏனென்றால் நான் This தொடர்ச்சியாக இருக்கிறேன். ministry will be continue in you, இந்த ஊழியமானது because உங்களுக்குள்ளே I தொடரும். will be in you. ஏனென்றால் நான் உங்களுக்குள் இருப்பேன் என்று சொன்னார். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. So God does not change, கர்த்தர் மாறுவதில்லை. and God's purpose could never be defeated. அவருடைய நோக்கம் ஒரு காலம் தோல்வி அடையாது. Amen. Amen. So we see that as a little children, சிறு பிள்ளைகளாக you get body. நமக்கு சரீரங்கள் கிடைக்கிறது. So this body came from your mother and father, நம்ம பெற்றோரிடத்துல நம்ம இந்த சரீரத்தை but you have பெற்றிருக்கிறோம். a soul in that body. ஆனா அதற்குள்ள ஆத்துமா இருக்கிறது. Soul is a part of the eternal word. அது கர்த்தருடைய நித்திய வார்த்தையின் ஒரு பாகமா இருக்கிறது. Amen. ஆமென். Your soul உங்களுடைய ஆத்துமா is an eternal part of God. அது தேவனுடைய நித்திய ஒரு பகுதியா Your இருக்கிறது. soul is a thought of God. அது தேவனுடைய சிந்தையா Your இருக்கிறது. soul is a word of God. அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. Amen. ஆமென். But you get your body from your parents. ஆனால் சரீரங்களை நாம் பெற்றோரிடத்திலிருந்து But you பெறுகிறோம். have a soul in that body. அதுல ஒரு ஆத்துமாவை கர்த்தர் So வைக்கிறார். soul is a part of this word. கர்த்தருடைய வார்த்தையின் ஒரு பகுதியா அந்த ஆத்துமா இருக்கிறது. Amen. ஆமென். So when this soul started, இந்த ஆத்துமா எப்பொழுது when that soul ஆரம்பித்தது? came into existence, அது எப்பொழுது காட்சியிலே வந்தது? if we have eternal life, நமக்கு நித்திய ஜீவன் இருந்தால் then we have no beginning, நமக்கு துவக்கமும் இல்லை, then we have no ending. முடிவும் இல்லை. Amen. Amen. If we are part of God, நாம் தேவனில் ஒரு பாகமாய் if we இருப்போம் are the என்றால், genes of God, அவருடைய சிந்தை if we are the attributes of God, அவருடைய தன்மையாய் நாம் இருப்போம் if we என்றால், are soul ordained by God from the foundation of the word, which is the word of God, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்முடைய ஆத்துமா அவர் மூலமாக கொண்டு வரப்படும் then we என்றால் had no beginning. நமக்கும் துவக்கமும் இல்லை. So then அப்பொழுது on the earth, பூமியிலே, in the body, சரீரத்திலே we are the continuation of the life from heaven. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற அந்த ஜீவனுடைய தொடர்ச்சியாக நாம இப்பொழுது இங்கே இருக்கிறோம். We are the continuation of the same life from heaven. பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சொந்த ஜீவனுடைய தொடர்ச்சியாக And நாம் that இங்கே life is a life of God's life. அது தேவனுடைய ஜீவனா இருக்கிறது. Amen. ஆமென். So it is a life and to come in and have continued existence of the same life. அது இங்கே வந்து அந்த ஜீவனின் தொடர்ச்சியாக நாம இப்பொழுது As இங்கே இருக்கிறோம். Branham said, சௌரன் பிரணாம் we சொல்லும்போது are a creature of eternity. நாம நித்தியத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். We are eternal. நாம நித்தியமானவர்களாய் இருக்கிறோம். Amen. ஆமென். So we are the continuation of the heavenly life. அப்பொழுது பரலோகத்தின் அந்த வாழ்க்கையின் தொடர்ச்சியாக தான் நாம் இங்கே And இருக்கிறோம். our life will prove what we are. நம்முடைய வாழ்க்கையானது அதை நிரூபிக்கிறதா Because இருக்கும். the good tree will bring forth good fruits. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். So when you go to heaven, பரலோகத்துக்கு போகும்போது one day we are going to be raptured. One of these days we are going to be catch away. ஒரு நாளே நம்ம வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். So when we get into heaven, அங்கே நம்ம போகும்போது, amen, it is a continuation of this same life in another world. இந்த வாழ்க்கையை வேற ஒரு உலகத்துல நம்ம தொடர போகிறோம். Because you cannot go back to heaven நமக்கு பரலோகத்துக்கு திரும்பி போக, if you have not come from heaven. அங்கேருந்து நம்ம வரவில்லை என்றால் அங்கே நாம போக முடியாது. So if you can go only to heaven if you have come from heaven. நம்ம பரலோகத்துல இருந்து வந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். So if your life has not started or you were not there before the foundation of the world in heaven, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் பரலோகத்தில் இல்லை so என்றால் you cannot get back to heaven. நம்ம இங்க போக முடியாது. So you came from heaven நம்ம பரலோகத்துல இருந்து and வந்தோம். you are the continuation of the heavenly life. அந்த பரலோகத்தின் ஜீவனாகிற And தொடர்ச்சியாக when இங்க you இருக்கிறோம். die, மரிக்கும் பொழுது you don't die, மரிப்பதில்லை, நம்ம but you sleep, நம்ம வந்து நித்திரையா இருக்கிறோம். or you resurrected again, நம்ம உயிர்த்தெழுந்து or be raptured
நாம் அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்டு then you are a continuation of the same life. அந்த ஜீவனின் தொடர்ச்சியாக நாம் அங்கே போகிறோம். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. So if we are married to Christ, நாம கர்த்தரோடு கூட விவாகத்தில் இணைக்கப்பட்டவர்களாய் so இருப்போம் we என்றால் must be pregnanted with his word. அவருடைய வார்த்தையினால நாம் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்களாய் I இருக்க mean வேண்டும். to say we must bring forth children in the image and likeness of the Father. அவரை போலவே பிதாவை போலவே நாம் பிள்ளைகளை கொண்டு வர Out வேண்டியவர்களாய் of the இருக்கிறோம். church womb have to come forth sons and daughters of God. சபை என்ற கர்ப்பத்திலிருந்து தேவனுக்கு குமாரன் குமாரத்தையும் கொண்டு வர வேண்டும். After his own image and likeness. அவரை போலவே நாம் அதை கொண்டு வர வேண்டும். Amen. Amen. Because God is a father. தேவன் பிதா என்ற ஸ்தானத்திலும் And இருக்கிறார். if he has no children, அவருக்கு பிள்ளைகள் இல்லை then என்றால் God is stopped there. அவர் அதோடு முடிவடைவார் இருப்பார். Amen. When God has children, அவருக்கு பிள்ளைகள் இருக்கும்போது then it is a extension of the same life. அந்த அவருடைய ஜீவனின் தொடர்ச்சியாக அந்த What பிள்ளைகள் are the இருக்கிறார்கள். children? What are the children? பிள்ளைகள் என்றால் யார்? They are the continuation of the same life. அந்த சொந்த ஜீவனை தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். Amen. ஆமென். Are you happy that you are the extension of God's life on earth? தேவனுடைய சொந்த ஜீவனின் தொடர்ச்சியாக இருப்பதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? Amen. ஆமென். We have the life of God in us. தேவனுடைய சொந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. We are the extension of the same life. அவருடைய ஜீவனின் தொடர்ச்சியாக நாம் இருக்கிறோம். Amen. ஆமென். So if we are the extension of the same life, அவருடைய ஜீவனின் தொடர்ச்சியாக நாம் இருந்தால் then our life must dovetail with the word. அப்பொழுது நம்முடைய வார்த்தையானது சரியாக வேதத்தோடு இணைய வேண்டியதாக இருக்கிறது. So there must be people whose lives are matching with the word. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நம்முடைய வாழ்க்கையானது அது சரியாக பொருந்துகிறதா இருக்கும். Amen. ஆமென். If our life does not match with the written word, கர்த்தருடைய எழுதப்பட்ட வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கை பொருந்தவில்லை என்றால், if our life is contrary what we believe, நம்ம விசுவாசிப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் and விரோதமா இருந்தால், Branham said, சொல்லுகிறார், and if your life is not if your life is not goes with your revelation, then your revelation is wrong. உங்களுடைய வாழ்க்கை வேதத்தின்படி இல்லை என்றால் உங்களுடைய வெளிப்பாடு தவறாய் இருக்கிறது என்று சௌரன் பிரணாம் Because சொல்கிறார். revelation and life must goes together. அது ரெண்டும் ஒன்றாக இருக்க வேண்டியதா And இருக்கிறது. if our life does not match with the word, நம்முடைய வாழ்க்கையானது கர்த்தருடைய then வார்த்தையோடு we just பொருந்தவில்லை got என்றால், information. அது நமக்கு ஒரு வெறும் ஒரு Because செய்தியாக revelation தான் brings life. ஏனென்றால் வெளிப்பாடு ஜீவனை கொண்டு வருவதா Amen. இருக்கிறது. So ஆமென். if we are the same life, அந்த சொந்த ஜீவன் அந்த ஜீவனா நாம் இருப்போம் என்றால் then our life will match with the word of God. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையோடு பொருந்துமா? That is the token. அதுதான் நம்முடைய அடையாளம். That is the literal life of Jesus Christ. அது கர்த்தருடைய சொந்த ஜீவனாய் That இருக்கிறது. is Christ in Jew in bride form. அதுதான் கர்த்தர் மணவாட்டின் ரூபத்தில் இருப்பதா இருக்கிறது. Amen. Christ in you in the bride form. கர்த்தர் நமக்குள்ள மணவாட்டின் ரூபமாய் இருப்பதுதான். What is bride? மணவாட்டி என்றால் யார்? Bride is the same life, கர்த்தருடைய சொந்த ஜீவனாகவும் same continuation of the same life. அவருடைய ஜீவனின் தொடர்ச்சியாகவும் இருப்பவள் தான் மணவாட்டி. Like when God brought Adam, ஆதாமை அவர் கொண்டு who வரும்பொழுது was Adam? ஆதாம் யார்? God spoke, தேவன் Genesis chapter 1, ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துல கர்த்தர் and வார்த்தை உரைக்கும்பொழுது Adam came out of God. தேவனிடத்திலிருந்து அவன் வெளிப்பட்டான். Amen. ஆமென். We are talking about Genesis chapter 1. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தை குறித்து பேசுகிறோம். So we are not going to read it. ஆமா, I'm just quoting from that chapter 1. அந்த ஒன்றாம் Genesis. அதிகாரத்திலிருந்து பேசுகிறேன், அதை வாசிக்க போவதில்லை. So when Eve came, Adam came. ஆதாம் அங்கே வந்தான். Adam came out of God. தேவனிடத்திலிருந்து அவன் And வெளிப்பட்டான். Adam was the son of God. அவன் தேவனுடைய குமாரனா இருந்தான். And son of God means he was a same life. அவன் தேவனுடைய குமாரன் என்றால் அவர் கொடுக்கிற ஜீவன் தான் அவனுக்குள் He இருக்கிறது. was an extension of God's life. அவன் தேவனுடைய ஒரு தொடர்ச்சியா இருந்தான். He was the continuation of God's life. அவன் கர்த்தருடைய அந்த ஜீவனின் Because my தொடர்ச்சியா son இருந்தான். is the continuation of my life. என்னுடைய பிள்ளை என்னுடைய தொடர்ச்சியா Your இருக்கிறான். children are the அதே continuation போல தான் of your உங்களுடைய life. பிள்ளைகளும். So Adam
ஆதாம் he was immature God, small God. ஆதாம் தேவனுக்குள் இருந்தான். God is a big God, great God, அவர் மகத்தான தேவனாய் இருக்கிறார். and Adam was a small God. அவன் ஒரு குட்டி தேவனை போல இருந்தான். Because God's law is every seed bring forth its own kind. தங்கள் தங்கள் வித்தை அது பிறப்பிக்க வேண்டும் So என்று Adam ஆண்டவர் was சொல்லியிருந்தார். after God's kind and likeness. அது தேவன் வந்து தன்னை போலவே கொண்டு வர வேண்டும் என்று Adam came out of God. தேவனிடத்திலிருந்து அவன் வந்தான். Adam was the extension of God's life. அவன் கர்த்தருடைய ஜீவனின் தொடர்ச்சியாய் இருந்தான். So see the continuation. நீங்கள் அந்த தொடர்ச்சியை கவனியுங்கள். Because if God does not have children, கர்த்தருக்கு பிள்ளைகள் இல்லை then என்றால் God have to stop. அப்பொழுது தேவன் அதோடு நிற்க வேண்டியதா இருக்கும். God needs children. அவருக்கு பிள்ளைகள் வேண்டும். God needs believer. அவருக்கு விசுவாசிகள் வேண்டும். God needs sons and daughters. அவருக்கு குமாரன் குமார்த்திகளும் Now வேண்டும். his son was there on the earth. இப்பொழுது குமாரன் உலகத்திலே இருக்க Then வேண்டும். God went to rest. அப்பொழுது அவர் அங்க இளைப்பாற சென்றார். Amen. Amen. Because now his son is taking care for him. இப்ப ஆதாம் வந்து விட்டான். அவன் எல்லாவற்றையும் பார்த்து So கொண்டான். Adam was a continuation ஆதாம் தேவனுடைய தொடர்ச்சியா of இருந்தான். God's life. அவருடைய ஜீவனின் தொடர்ச்சியா இருந்தான். Amen. ஆமென். Then Adam was all alone. அவன் தனிமையா இருந்தான். And one day ஒரு நாள் God said it's not good that man should be alone. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தேவன் கண்டார். So I must bring her wife, her helpmate for him. அதனால அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் நினைத்தார். Amen. ஆமென். So what happened? என்ன நடந்தது? God put deep sleep on Adam. அவனுக்கு அயர்ந்த நித்திரை ஆண்டவர் வர பண்ணினார். And Adam was in deep sleep. அவன் அயர்ந்த நித்திரையில் ஆதாம் இருந்தான். And then God opened his sight அவருடைய விலாவை ஆண்டவர் திறந்து and brought Eve. அதிலிருந்து ஏவாளை கொண்டு வந்தார். Amen. ஆமென். Eve came out of Adam. ஏவாள் ஆதாமிலிருந்து வெளிப்பட்டாள். Amen. ஆமென். So when Adam awake ஆதாம் விழித்துக் கொள்ளும்போது and he saw Eve, ஏவாளை பார்க்கிறான். he said, அவன் என்ன சொல்லுகிறான்? you are bone of my bones, நீ என்னுடைய எலும்பில் எலும்பும் you are flesh of my flesh. என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாய். Amen. ஆமென். From where Eve came? அவள் எங்கே இருந்து வந்தாள்? ஏவாள் Eve came out of Adam. ஆதாமுக்குள் இருந்து வந்தாள். Adam came out of God. அவன் தேவனுக்குள் இருந்து வந்தான். So Adam was the continuation of God's life. ஆதாம் தேவனுடைய ஜீவனின் தொடர்ச்சியா Now இருக்கிறார். when Eve came, ஏவாள் வரும்போது Adam said, ஆதாம் என்ன you are சொல்றான்? bone of my bones, நீ என் எலும்பின் எலும்பும் flesh of my flesh. என் மாம்சத்தில் You மாம்சமும் are the continuation of the same life. அதே ஜீவனுடைய தொடர்ச்சியாய் நீ இருக்கிறாய். And Eve knew she was the female part of Adam. அவளுக்கு வந்து ஆதாமுடைய அந்த பெண் தன்மையா அவள் இருக்காள் என்பதை அவள் Now அறிந்திருந்தாள். being revealed in another body. கர்த்தர் வேற ஒரு சரீரத்தின் மூலமாக வெளிப்படுவதை உணர்ந்தார்கள். And Genesis 5:2 says, ஆதியாகமம் 5:2 என்ன சொல்லுகிறது என்றால், and call their name Adam in the day when they were created. அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு ஆதாம் என்ற பெயர் தான் So the இட்டார். Bible said they both were Adam. ரெண்டு பேருமே பேர் ஆதாம் தான். When Adam is male and female. ஆதாமுக்குள்ள அந்த ஆண் தன்மையும் Both பெண் தன்மையும் are Adam. இருக்கு. ரெண்டு பேருமே ஆதாம் Male and என்று தான் female. அழைக்கப்பட்டார்கள். Feminine part was in Adam. அந்த பெண் தன்மை ஆதாமுக்குள் இருந்தது. And that feminine part was taken out. அது வெளியே கொண்டு வரப்பட்டது. That it may be put in another body. அது இன்னொரு சரீரத்திலே But வைக்கும்படியாக. Eve was the continuation of Adam's life. ஆனால் ஏவாள் வந்து ஆதாமின் ஜீவனுடைய தொடர்ச்சியாய் தான் And இருக்கிறார். Branham, when he is preaching, Christ is the mystery of God revealed. சகோதரன் பிரனாம் வந்து தேவன் கிறிஸ்து பரமரகசியத்தின் And he வெளிப்பாடாக said இருக்கிறார் செய்தியை Eve பேசுகிறார். was the prefigure of the church. அவன் வந்து சபைக்கு ஒரு முன் உருவமாக அந்த காட்சியாக இருக்கிறார் He என்று was சொல்கிறார். just a type. அவர் அடையாளமா இருக்கிறார் என்று சொல்கிறார். Amen. ஆமென். It means அது என்னவென்றால் the bride is a continuation. மணவாட்டி தேவனின் தொடர்ச்சியா இருக்கிறாள். Amen. ஆமென். Eve continuation of the same life but in another body. ஏவாள் ஆதாமின் தொடர்ச்சியா இருக்கிறாள், ஆனால் வேறொரு சரீரத்தில் இருக்கிறாள். Amen. ஆமென். Brother Branham is talking about the laundry man.
சௌரன் பிரண்ணாம் அந்த சலவை செய்கிறவர்களை குறித்து சொல்லும் பொழுது And when they went to America, அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்லும் those பொழுது Chinese people, they used to wash clothes. அந்த சீன மக்கள் வந்து துணிகளை துவைக்கும் பொழுது And they did not know English. அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது. And they were unlearned and illiterate people. அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களாக இருந்தார்கள். And when the people comes for the laundry to them, அவங்களுக்கு துணிகளை கொடுக்கும்படியாக ஜனங்கள் வரும் பொழுது amen. So then they make one piece of paper like this, they tore paper, ஒரு காகிதத்தை ரெண்டு பகுதியாக கிழித்து and one give to the man or the customer, அந்த வாடிக்கையாளரிடம் ஒரு பகுதியை கொடுத்து விட்டு and when they come for the delivery for their clothing after washing, அதெல்லாம் திரும்பி சலவை செய்த பின்பு பெற்றுக்கொள்ளும்படியாக அவங்க and they வரும்போது must bring the same piece of paper, அவங்க கொடுத்த அதே விதமான பகுதியை அவர்கள் திருப்பி கொண்டு and வர then வேண்டும். another paper is with that person, the laundry, இன்னொரு பகுதி who does the கடைக்காரரிடம் laundry. இருக்கும். So then they match those papers, அதை அவங்க கொண்டு வரும்போது அதை ஒன்றாக வைத்து and பார்ப்பார்கள். when they see that this is the same paper, அது சரியாக பொருந்தினால் இது so சரி, then they deliver the things to அது them. அப்பொழுது அவங்க சரியான நபர் என்று சொல்லி அவருடைய துணியை கொடுத்து விடுவார்கள். Amen. ஆமென். It means என்னவென்றால் if you came from the same life, நம்ம தேவனிடத்திலிருந்து வந்திருப்போம் என்றால் and you here is the one part, அது ஒரு பகுதியா இருக்கிறது. and here is the one part, your body, நம்முடைய சரீரம் ஒரு பகுதியா and இருக்கிறது. when you comes to the word of God, கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் your இணைக்கப்படுவோம். life நம்முடைய வாழ்க்கை is matching with the word. சரியாக வார்த்தைக்கு பொருந்தும். What is the token? அது அடையாளம் என்றால் என்ன? Literal life of Jesus Christ. தேவனுடைய சொந்த ஜீவனாய் And இருக்கிறது. your life அது நம்முடைய ஜீவனும் match with the written word of God. கர்த்தருடைய வார்த்தையோடு நம்முடைய And வாழ்க்கை. Branham said, சௌரன் பிரணாம் it சொல்லும்போது cannot be impersonated. அதை வந்து யாரும் வந்து மாய்மாலம் செய்ய Your முடியாது. life proves what you are. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் யார் என்பதை Not any நிரூபிக்கிறது. doctrine. You can believe any doctrine. எந்த விதமான உபதேசத்தையும் And விசுவாசிக்க doctrine will not save you. அது வந்து உங்களை ரட்சிக்காது. Branham said, சௌரன் பிரணாம் if you சொல்லுகிறார், do everything, நீங்கள் எல்லாவற்றையும் if you do செய்தாலும் everything, எதை வேணாலும் you pay செய்தாலும் tithings, நீங்க வந்து You go to தசம church பாகத்தை கொடுக்கலாம், regularly. சபைக்கு போகலாம், and you serve and preach or whatever. தேவனுக்கு ஊழியம் செய்யலாம், He பிரசங்கம் said, பண்ணலாம். if you fail to, if you miss that life, அந்த ஜீவனை உடையவர்களா இல்லை he said என்றால் you missed everything. அப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து But போவீர்கள். Branham said, my greatest message is token. என்னுடைய மிகப்பெரிய செய்தி வந்து அடையாளம் என்ற செய்தி. What is token? அடையாளம் என்றால் என்ன? One is, here is your part, your body. Other one half of the paper is your body. அந்த பகுதி தான், அந்த ஒரு பகுதி நம்முடைய சரீரமா Another இருக்கிறது. half of that paper is the word, அது Bible. இன்னொரு பகுதி கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. And your life, நம்மளுடைய வாழ்க்கை and this other half of the that piece of paper இன்னொரு பகுதியான தேவனுடைய வார்த்தையும் must dovetail together, ரெண்டுமே ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். must be same. ஒன்றாக அது இருக்க வேண்டும். Amen. Amen. It cannot be impersonated. அதை வந்து யாரும் வந்து மாய்மாலம் செய்ய Satan முடியாது. can do anything. சாத்தான் வந்து அதை He என்ன is a great செய்யணும்? scholar. அவன் வந்து He எல்லாத்தையும் is a செய்யணும். great theologian. அவன் வந்து ஒரு பெரிய வேத பண்டிதனை போல இருக்கலாம். But he cannot live a life. அவனால வந்து The வாழ்க்கையான knowledge has increased. The knowledge has இப்பொழுது increased. அறிவு பெருத்து போயிருக்கிறது. People have knowledge. எல்லா ஜனங்களுக்கும் அறிவு And இருக்கிறது. Branham said, சவுன் பிரணாம் சொல்லுகிறார், this is the age of the life. இது வந்து ஜீவனை பிறப்பிக்கிற காலமா இருக்கு. Because the life has come back. ஏனென்றால் அந்த ஜீவன் திரும்ப வந்திருக்கிறது. And if you have the same life, உங்களிடத்தில் அந்த ஜீவன் இருக்கும் and if you என்றால் are the continuation of that heavenly life, அந்த பரலோகத்திலிருந்து வந்த ஜீவனுடைய தொடர்ச்சியாய் நீங்கள் and now இருந்தால் you are in the body, நீங்கள் அவருடைய சரீரத்தில் other half of the Chinese ticket, அந்த டிக்கெட்டோட அந்த ஒரு பகுதி and when உங்களிடத்தில் you இருக்கிறது. come to the other half of this piece of paper, அது தேவனுடைய இன்னொரு பகுதியோடு your இணைக்கப்படுகிறது. life will match, உங்களுடைய வாழ்க்கை அதோடு பொருந்தும். and your life will prove அது நிரூபிக்கும் that you are the manifestation of the thoughts of God. நீங்கள் தேவனுடைய அந்த சிந்தையின் வெளிப்பாடாய் You இருக்கிறீர்கள் are the என்பதை நிரூபிக்கும். manifestation of the attributes of God. நீங்கள் தேவனுடைய தன்மையின் வெளிப்பாடாய் இருக்கிறீர்கள் And என்பதை you will நிரூபிக்கும். prove
உங்களுடைய வாழ்க்கையானது You are the other half of the Chinese ticket. அந்த சைனீஸ் டிக்கெட்டோட இன்னொரு பகுதி நீங்கள் தான் என்பதை That you could நிரூபிப்பீர்கள். take your life உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து and the prophecy of this day. இந்த நேரத்துக்குரிய தீர்க்கதரிசனத்தோடு பொருந்தும். Amen. ஆமென். And dovetail the two together. அது ரெண்டும் இணைக்கப்படும் போது And you will be the manifestation of that prophecy. அந்த தீர்க்கதரிசனத்தின் வெளிப்பாடாய் நீங்கள் இருப்பீர்கள். Because you are under prophetic promise. ஏனென்றால் நீங்கள் அந்த தீர்க்கதரிசனமாகிய அந்த வாக்குத்தத்தத்தின் And கீழ் you will be இருக்கிறீர்கள். the fulfillment of that prophecy for this day. இந்த நேரத்துக்குரிய தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாய் What நீங்கள் is the இருப்பீர்கள். prophecy? அது என்ன It's a தீர்க்கதரிசனம்? written word. அது கர்த்தருடைய வார்த்தையா What are இருக்கிறது. you? நீங்கள் யார்? The manifested word. கர்த்தருடைய வார்த்தையின் This வெளிப்பாடு. manifested word, இந்த வார்த்தையின் வெளிப்பாடு when will come to the written word, அது எழுதப்பட்ட வார்த்தையோடு they வரும்போது will match together. அது சரியாக பொருந்தும். What Jesus did இயேசு கிறிஸ்து என்ன when the book was given to him, அவர்கிட்ட புத்தகம் He took கொடுக்கப்படும் the போது book அவர் வார்த்தையை and எடுத்து opened in Isaiah 61, Luke Yes. chapter 4. ஏசாயா 61 அதிகாரத்தை And when he வாசிக்கிறார். wrote when he read that scripture, அவர் படித்து முடித்த பின்பு and then he said, அவர் உட்கார்ந்தார். this is written word. இந்த வார்த்தையை But this very scripture, அந்த எழுதப்பட்ட this வார்த்தை very promise அந்த வாக்குத்தத்தம் is fulfilled. அது நிறைவேறியது. This day, இந்த நேரம் this scripture இந்த வாக்குத்தத்தம் is fulfilled நிறைவேறியது in என்று the body of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் He சரீரத்தில் took this Chinese ticket அந்த சைனீஸ் டிக்கெட்டை அவர் and எடுத்து prove அதை that நிரூபித்தார். I am the other half of this Chinese ticket. அந்த இன்னொரு பகுதி நான் தான் என்பதை I அவர் am the நிரூபித்தார். fulfillment of this word. இந்த வார்த்தை நிறைவேறுதல் நான் I தான் என்று am the சொன்னார். continuation of the prophecies. நான் தான் அந்த தீர்க்கதரிசனத்தின் I தொடர்ச்சியா am the இருக்கிறேன் என்று சொன்னார். continuation of the Old Testament. நான் தான் பழைய ஏற்பாட்டின் தொடர்ச்சியா இருக்கிறேன் என்று I சொன்னார். am the continuation of what prophets and seers has spoken. அந்த தீர்க்கதரிசி சொன்ன அந்த உரைத்த வார்த்தையின் தொடர்ச்சி நான் That தான் என்று will சொன்னார். not be impersonated, my brother and sister. அதை யாரும் வந்து மாயமாலம் செய்ய முடியாது. So do you see நீங்கள் அதை பார்க்கிறீர்களா? that the life in you உங்களுடைய is உங்களுக்குள்ள இந்த the ஜீவன் perfect இருக்கிறதா? matching piece to the promises of this age? இந்த காலத்துக்குரிய செய்திக்கு நீங்கள் அந்த பொருந்துகிற அந்த பகுதியா இருக்கிறீர்களா? Amen. Amen. That's why the bride is in the birth pains. அதனால தான் மணவாட்டிக்கு பிரசவ And வேதனை she want வந்திருக்கிறது. to give birth to the word. கர்த்தருடைய வார்த்தையை பிறப்பிக்க வேண்டியவர்களாக அவள் She இருக்கிறாள். wants to give birth to a sons and daughters that could catch the spiritual things. அந்த ஆவிக்குரிய காரியங்களை பிடித்துக் கொள்ளும்படியான குமாரனையும் குமாரத்திகளும் பிறப்பிக்க வேண்டியவர்களாக அவள் இருக்கிறாள். Amen. ஆமென். Because Abraham, ஆபிரகாமை he பார்க்கிறோம். came out of Babylon by faith. Abraham came out of Mesopotamia, Babylon by faith. அவன் We are வந்து not விசுவாசத்தினாலே தான் அவன் வெளியே We are வந்தான். not going to read any scripture just to save time. நம்ம வந்து நேரம் அதிகமா இல்லாதனால வேத வசனங்களை வாசிப்பு போவதில்லை. Amen. ஆமென். And I think we have 1 hour more. Yeah, we have 1 hour. Amen. ஆமென். And there are many things we have to say. நம்ம அநேக காரியங்களை சொல்ல வேண்டியதா So இருக்கிறது. whatever I'm preaching, you can find in the messages, Brother Branham's நான் message. போதிக்கிறது எல்லாம் உங்களுக்கு தீர்க்கதரிசன செய்தியில இருக்கும். So I came in the message in 1989. 1989 செய்தியில நான் I வந்தேன். was 17-year old by that time. அப்பொழுது எனக்கு 17 வயதா இருந்தது. I born in a Pentecostal church. ஒரு பெந்தேகோஸ்தே சபையில இருக்கும்போது And somebody had thrown these books in the trash can. ஒரு குப்பை கோழியை போல இருந்த இடத்துல இந்த செய்திகளை போட்டு So when I வைத்திருந்தார்கள். saw those books in the trash there, அந்த இடத்துல நான் அந்த புத்தகங்களை Lord பார்க்கும்போது inspired me to took some of them. ஆவியின் ஏவுதலால அங்க புத்தகங்களை So I was எடுத்தேன். just a little boy, 17-year-old. 17 வயது உள்ளவனா இருந்தேன். But when I read those books, அதை படிக்கும்போது Lord opened my eyes. என்னுடைய கண்களை தேவன் திறந்தார். And I decided to take baptism. அது கர்த்தர் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு My நான் father and mother turned against me. எனக்கு Pentecostal பெற்றோர்கள் என்னை அதற்காக church turned எதிர்த்தார்கள். against me. அந்த சபை என்னை எதிர்த்தது. All people, they rejected me. எல்லா ஜனங்களும் என்னை புறக்கணித்தார்கள். Amen. ஆமென். But I found out ஆனால் that this word is calling me. இந்த வார்த்தையானது என்னை அழைத்தது. And Lord revealed it to me கர்த்தர் அதை எனக்கு that வெளிப்படுத்தினார். I am the part of this word. நான் அந்த வேதத்தின் ஒரு பகுதியா இருக்கேன் என்பதை And my வெளிப்படுத்தினார். theophany was calling me. என்னுடைய அந்த ஆவிக்குரிய And சரீரம் this என்னை அழைத்தது. other half of the Chinese text. அதுதான் அந்த டிக்கெட்டோட இன்னொரு பகுதியா இருக்கிறது. Amen. ஆமென். Found his matching piece.
தேவன் தன்னுடைய அந்த பொருந்துகிற அந்த பகுதியை கண்டுபிடித்தார். So I came in the message a long time ago when I was child and reading and studying the message. சிறு வயதா இருக்கும்போதே நான் வந்து செய்தியிலே So வந்தேன். what I am saying that all the things you can find in the message what I am preaching. நான் என்ன போதிக்கிறேன் என்பதை நல்லா So நீங்க செய்தியிலே Abraham பார்க்கலாம். came out of Mesopotamia, மெசொப்பொத்தாமியா, Babylon, பாபிலோன்ல இருந்து ஆபிரகாம் வரும்பொழுது and he came by faith விசுவாசத்திலே வந்தான். and he was looking for a city அவன் ஒரு தேவன் கட்டி and he உண்டாக்கின went out by faith to find that city. அந்த பட்டணத்தை கண்டுபிடிப்படியாக விசுவாசத்திலே புறப்பட்டு Amen. போனான். ஆமென். He we call him a father of believers. அவன் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் இருந்தான். He is our father. நமக்கும் தகப்பனாய் இருக்கிறான். Amen. ஆமென். So Abraham went out by faith. அவன் விசுவாசத்தினால தான் புறப்பட்டு போனான். I want to show the continuity. What kind of continuity we need? நமக்கு என்ன தொடர்ச்சி வேண்டும் என்பதை Then நாம் Isaac பார்க்க came. After Isaac born, ஈசாக்கு பிறந்தபோது Isaac showing obedience. அவன் கீழ்ப்படிதலை காண்பித்தான். Isaac in obedience laid down his life. அவன் தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தான். God wants a continuation of that kind of life. அவ்விதமான ஜீவனுடைய தொடர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். In Abraham he showed us faith. ஆபிரகாமிலே விசுவாசத்தை And காண்பித்தார். Isaac is showing us obedience. அந்த ஈசாக்கிலே கீழ்ப்படிதலை காண்பிக்கிறார். Obedience. விசுவாசம் This kind கீழ்ப்படிதல். of continuation God need. கர்த்தருக்கு அவிதமான தொடர்ச்சி வேண்டியதா God இருக்கிறது. confirming the continuation of the revelation in their lives. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வெளிப்பாட்டின் தொடர்ச்சியை அவருடைய வாழ்க்கையிலே காண்பிக்கிறார். What was Isaac? ஈசாக்கு யார்? Isaac was a continuation of Abraham's life. அவன் ஆபிரகாமுடைய ஜீவனின் தொடர்ச்சியாய் இருக்கிறான். Amen. ஆமென். If Abraham had no children, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை என்றால் there would not be any continuation. அங்க தொடர்ச்சி வராது. There would not be any extension. அங்க வந்து ஒரு தொடர்பு Who இருக்காது. was Isaac? ஐசக் யார்? Continuation of Abraham's life. ஆபிரகாமுடைய ஜீவனின் தொடர்ச்சியாய் இருக்கிறான். Amen. ஆமென். Who was Jacob? யாக்கோபு யார்? Continuation of Isaac's life. ஈசாக்குடைய தொடர்ச்சியாய் So இருக்கிறான். who Abraham is faith. அது வந்து ஆபிரகாம், Isaac is obedience. ஈசாக்கு கீழ்ப்படிதலையும், And then Jacob life coming. யாக்கோபு வரும்போது Amen. ஆமென் God showed his love அன்பை and காண்பிக்கிறார். grace. கிருபையை காண்பிக்கிறார். Amen. ஆமென். So then after Jacob, Joseph came. யாக்கோபுக்கு பின்பு யோசேப்பு வருகிறான். Jacob's life coming down to full maturity. அவனுடைய வாழ்க்கையானது அது முதிர்ச்சி அடைந்த The நிலைமைக்கு people வருகிறது. who went by faith, விசுவாசத்திலே வந்த ஜனங்கள் not knowing where they are going, எங்க போறனே தெரியாமல் போகும்பொழுது when God said, "Come out of Babylon," பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று so சொன்னார். people who come to obedience கீழ்ப்படிதலுக்கு வரும் and ஜனங்கள் submission to the will of the Father, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு so கொடுக்கிறவர்களாய் they could bring forth a continuation of the same revelation. அவர்கள் அந்த வெளிப்பாட்டின் தொடர்ச்சியாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறோம். So you see the revelation God put in this family. இந்த குடும்பத்துல கர்த்தர் கொடுத்த அந்த வெளிப்பாட்டை So பாருங்கள். you see it come down in continuity. அது வந்து தொடர்ச்சியாய் வருவதை நீங்கள் பாருங்கள். Abraham's life, Isaac. ஆபிரகாமுடைய ஜீவன் Isaac's ஈசாக்கு. life, the extension of Isaac's life is Jacob. ஈசாக்குடைய ஜீவன் யாக்கோபாகவும், And the extension of Jacob's life is Joseph. யாக்கோபுடைய ஜீவனின் தொடர்ச்சியாக யோசேப்பு. So it is a race. அது வந்து ஒரு It is a இனமாய் இருக்கிறது. posterity. This is a posterity. அது ஒரு தொடர்ச்சியும் ஒரு சந்ததியுமாய் இருக்கிறது. One race. ஒரே ஒரு சந்ததி, One family. ஒரு குடும்பம் தான். Abraham, ஆபிரகாம், same life, same family. ஒரே குடும்பம், ஒரே ஜீவன். Isaac, ஈசாக்கு வருகிறான், Jacob, யாக்கோபு வருகிறான், Joseph. யோசேப்பு வருகிறான். This is a one race of people. அது வந்து ஒரே குடும்பம் தான். So God is doing his work in continuity in one race, one family, one posterity. ஒரே வம்சத்துல தான், ஒரே குடும்பத்துல தான் கர்த்தர் தன்னுடைய அந்த காரியங்களை தொடர்கிறார். And Branham said, சௌரன் பிரணாம் the சொல்லும்போது bride will be the super race, மணவாட்டி ஒரு பெரிய ஒரு super church. வித்தியாசமான ஒரு She சபையாக will be the இருப்பாள். invincible army. அவள் ஒருவரும் எதிர்க்க She கூடாத will be a சேனையாய் இருப்பாள் என்று continuation சொல்லுகிறார். of the same life. அவள் தேவனுடைய சொந்த ஜீவனின் தொடர்ச்சியாய் இருப்பாள் என்று சொல்லுகிறார். Same life. அவருடைய ஜீவன், அதே ஜீவன். Amen. ஆமென். What do you think Luther get when God come to him and called him?
மார்ட்டின் லூத்தர் கிட்ட தேவன் வந்து அவர் அழைக்கும்போது அவர் என்ன நினைத்திருப்பார்? Because there was dark ages அது வந்து இருளின் and காலமா the இருந்தது. word of God was lost. அங்க கர்த்தருடைய வார்த்தை இழக்கப்பட்டதா இருந்தது. And what he got? அவர் என்ன பெற்றுக்கொண்டார்? He got what was lost. எது இழக்கப்பட்டதோ அதை He பெற்றுக்கொண்டார். was the continuation of the word of God. கர்த்தருடைய வார்த்தையின் தொடர்ச்சியாக அவர் இருந்தார். Then Wesley came. எப்ப வந்தார்? What do you think Wesley got? வெஸ்லி வரும்போது என்ன When God பெற்றுக்கொண்டார்? come to him and called him. அவரிடத்துல வந்து கர்த்தர் அழைக்கும்போது அவர் என்ன பெற்றுக்கொண்டார்? Wesley was the continuation of Luther's ministry, the preaching. மார்ட்டின் லூத்தருடைய ஊழியத்தின் தொடர்ச்சியாக அவருடைய செய்தியின் தொடர்ச்சியாக வெஸ்லி இருக்கிறார். God was continuing the revelation from Luther in the revelation in his life. தேவன் வந்து அந்த வெளிப்பாட்டை மார்ட்டின் லூத்தர் வாழ்க்கையிலிருந்து அது ஜான் வெஸ்லியின் வாழ்க்கைக்கு அங்க தொடர்கிறார். John Wesley was the continuation of what Luther preached. ஜான் வெஸ்லி மார்ட்டின் லூத்தர் என்ன போதித்தாரோ அது தொடர்ச்சியா அவர் After இருக்கிறார். Wesley came Pentecostals. வெஸ்லிக்கு பின்பு பெந்தகோஸ்தேன் What வந்தார். do you think the Pentecostals get? அவர்கள் என்ன பெற்றார்கள்? What God was continuing the revelation. தேவன் வெளிப்பாட்டை அங்க தொடர்ந்து கொண்டு வருகிறார். What did Brother Branham get? சௌரன் பிரண்ணாம் என்ன பெற்றார்? He said, I preached what Paul preached. அவர் நான் பவுல் என்ன So பிரசங்கித்தாரோ Brother அதை நான் Branham, the பிரசங்கித்தேன். continuation of the same preaching, same word of God. அதனால அவர் தேவனுடைய அந்த வார்த்தையின் He தொடர்ச்சியாய் சௌரன் preached பிரண்ணாம் what the இருக்கிறார். apostles preached. He அவர் preached. Amen. அவர் மோசே பேசினது அல்ல. But when Brother Branham came, சௌரன் பிரண்ணாம் it வரும்பொழுது all gathered up in the Son of Man at the end of the Pentecostal age to bring back the fullness of the word. பரிபூர்ணமான வார்த்தையை அவர் கொண்டு வந்தார். The continuation from the stalk அந்த துவக்கத்திலிருந்து வந்த அந்த தொடர்ச்சி to the tassel, அந்த தண்டிலிருந்து to the husk, அது வந்து அந்த உமி to வரைக்கும் the grain. அந்த வித்து வரைக்கும் What is grain? What is wheat? கோதுமை மணியானது வந்து The same life. அது கீழே போட்ட அதே ஜீவன் தான். Same life. அந்த ஜீவன் தான். And when that same life started, அது தொடரும் போது there was different carriers. ஆனால் அதை சுமக்கிறது வந்து வித்தியாசமான காரியங்களா இருந்தது. But the same seed, same life was growing. ஆனால் அந்த ஜீவனே தான் வேற ஒரு ஃபார்ம்ல அது வளர்ந்து கொண்டே வந்தது. Amen. ஆமென். And the same life was in the stalk. அதே ஜீவன் தான் அந்த தண்டிலே இருக்கிறது. Then went to the tassel. அதுதான் உமியிலே வருகிறது. Then to the husk. அதுதான் அந்த உமியிலே வருகிறது. Then to the grain. அது வந்து அந்த வித்திலே வருகிறது. Amen. அதே ஜீவன். So ஆமென். now this is the grain. This is the wheat time. இது கோதுமை மணியின் நேரமாய் இருக்கிறது. And he is coming to gather the grain. அந்த அந்த தானியத்தை அந்த வித்தை சேர்க்கும்படியாக அவர் To வந்திருக்கிறார். take them in the storehouse. அவருடைய களஞ்சியத்திலே சேர்க்கும்படியாக So வந்திருக்கிறார். now through you, உங்கள் மூலமாக now you are the carrier of the same life. அந்த ஜீவனுடைய அந்த சுமக்கிறவர்களாய் Because நாம் you have இருக்கிறோம். come in the age of the wheat age. அதனால நம்ம வித்தின் காலத்திலே But கோதுமை the same life started in Luther ஆனால் அந்த ஜீவன் லூத்தரின் காலத்திலே and ஆரம்பித்து then continued in Wesley, வெஸ்லியிலே தொடர்ந்து then continued in Pentecostal, பெந்தகோஸ்தேலே வந்து then continued in William Branham. சௌரன் பிரண்ணாமிலே அது வந்து Now you are the carrier of the same life. இப்பொழுது நாம் அந்த ஜீவனுடைய அந்த சுமக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Amen. ஆமென். Because ஏனென்றால் when God starts something, தேவன் ஒன்றை துவங்கும் பொழுது He never take it back. அது அவர் திரும்ப எடுப்பதில்லை. Amen. ஆமென். Like He all His works are the method is like overlapping. அவருடைய வார்த்தையானது எப்பொழுதுமே ஒன்றுக்கொன்று அது What is overlapping? அவ்விதமா அந்த தொடர்ச்சியாக வருகிறது என்றால் என்ன? Overlap mean அப்படி என்றால் one thing is not finished yet, ஒரு காரியம் முடியறதுக்கு முன்பதாகவே another thing is started. இன்னொரு காரியம் அதற்குள்ளாகவே தொடங்குகிறது. If one thing is finished, ஒரு காரியம் முடிந்து then God start another thing, இன்னொரு காரியத்தை ஆரம்பித்தால் then there is a gap, there is a break. அப்ப இடையில வந்து ஒரு
இடைவெளி வந்தது போல then the தெரியும். continuity is broken. அப்ப அந்த தொடர்ச்சி அங்க இருக்க But we முடியாது. are talking about the continuation. ஆனால் நம்ம இப்ப தொடர்ச்சியை குறித்து I am பேசிக் preaching கொண்டிருக்கிறோம். that we are the continuation. நாமளே அந்த தொடர்ச்சியா இருக்கிறோம் என்று We நாம் are the பிரசங்கித்துக் carrier கொண்டிருக்கிறோம். of the same life. நாம் அந்த ஜீவனை நம்ம இப்ப சுமக்கிறவர்களா இருக்கிறோம் என்று Amen. சொல்லுகிறேன். So ஆமென். overlapping. அதானது அந்த ஒரு காலத்துக்குள்ளேயே இன்னொரு காலம் And இருக்கிறது. God said in the when first it was evening and morning was the first day. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று என்று தேவன் சொன்னார். And he said evening and morning. அவர் சாயங்காலமும் விடியற்காலமும் என்று சொன்னார். What evening is not an end of the day, சாயங்காலம் அந்த நாளின் முடிவு கிடையாது. but it is also not night. அது Means that the evening is the start of இரவின் the night. இரவின் அந்த ஆரம்பமாய் இருக்கிறது. Evening is the like it's like overlapping. அது ஒன்றுக்கு மேல் ஒன்று இருப்பது போல் இருக்கிறது. Not clear cut end of the day, அது நாளுடைய முடிவு என்று but சொல்ல the day is முடியாது. ending. ஆனால் அந்த நாள் Night முடிகிறது. is starting. அது துவங்கவும் இல்லை. Everything is in overlap. அது ஒன்றுக்கு மேல் ஒன்று இருப்பதாக இருக்கிறது. Amen. ஆமென். When there is overlap, அவிதமாய் ஒன்றுக்கு மேல் ஒன்று வரும்போது so then it is continuity. அப்ப அது தொடர்கிறது என்று அர்த்தம். You understand? We will talk later. I will come back அது to உங்களுக்கு this. புரியும் என்று நினைக்கிறேன். Let's அது பின்பு talk தொடரும். about God. தேவனை குறித்து பேசும்போது He starts something, அவர் ஒன்று தொடங்கும் போது and then what he started, Adam did. அவர் அங்க ஆரம்பிக்கும் பொழுது When God came down and killed a lamb, அவர் அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும் and போது then the history shows us அந்த வரலாறு என்ன காண்பிக்கிறது after என்றால் that Adam continued with that sacrifice. He was killing lamb, அந்த பலியை தொடர்ந்து ஆதாம் அவன் அதை தொடர்ச்சியாக பலி செலுத்திக் and then கொண்டான். Abel came, ஆபேல் வரும்போது and Abel got the revelation. அவனுக்கு அந்த வெளிப்பாடு He வரும்போது did what his father did. அவன் தகப்பன் என்ன செய்தானோ அதே அவன் செய்தான். Amen. Adam. ஆதாம் செய்ததை ஆபேல் What செய்தான். Adam did, Abel did. ஆதாம் என்ன செய்தானோ அதே What ஆபேலும் Adam செய்தான். did was already done by God. ஆனால் ஆதாம் செய்தது ஏற்கனவே தேவன் So செய்ததா that இருந்தது. was also the continuation. ஆனால் அதனால அதுவும் அது தொடர்ச்சியாக இருக்கிறது. Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. When Moses came, மோசே வரும்போது he wrote the 5 books of the Bible. முதலாவது 5 ஆகமங்களை அவன் எழுதியிருக்கிறான். First 5 books of the Bible வேதத்தின் முதல் 5 ஆகமங்களை written by Moses. அது மோசேயால் எழுதப்பட்டதா And when Moses preached, அவன் பிரசங்கம் பண்ணும்போது when Moses gave the book, அவன் புத்தகத்தை கொடுக்கும்போது it was the foundation. அதுதான் அஸ்திபாரமாய் It was the word of God. அது தேவனுடைய வார்த்தையாய் Because God called Moses up on the mountain அவர் மலையின் உச்சிக்கு அவனை அழைத்தார். and revealed the things to him. அவனுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். And when the things were revealed to him, அந்த காரியங்களை வெளிப்படுத்தும் and போது God instructed him to write whatever God showed him in the vision. அவனுக்கு தரிசனத்துல என்ன காண்பித்தாரோ அதெல்லாம் எழுதும்படி சொன்னார். Amen. ஆமென். So when God gave his word கர்த்தர் அவனுக்கு to Moses, வார்த்தையை கொடுக்கும் பொழுது after Moses, மோசேக்கு பின்பு if anyone comes வேற ஒருத்தர் and preach contrary to what Moses preached, மோசே பிரசங்கம் பண்ணதுக்கு விரோதமாக பிரசங்கித்தால் then the continuity is broken. அப்பொழுது அந்த தொடர்ச்சி அங்கே இருக்காது, அது உடைக்கப்படும். It means அப்படி என்றால் now God gave the book to them, 5 books, Torah, அந்த டோரா என்று அழைக்கப்படும் அந்த நியாயப்பிரமாணத்தை 5 ஆகமங்களை the law was given to them. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. So now after Moses, மோசேக்கு பின்பு if anyone comes, யாராவது ஒருவர் he had to preach the same message. அவன் மோசே சொன்ன அதே செய்தியை தான் போதிக்க வேண்டும். He had to stick with what Moses preached. மோசே என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதே தான் அவன் If பிரசங்கிக்க வேண்டும். somebody comes and preach against what Moses preached, அதற்கு விரோதமாக ஒருவன் then there is பிரசங்கித்தால் no continuity. அப்பொழுது அந்த வார்த்தையின் தொடர்ச்சி Then அங்கே the இருக்காது, continuity is broken. அது உடைக்கப்படுகிறது. But marriage and divorce, அந்த விவாகமும் that விவாகரத்தும் message of Branham said continuity cannot be broken. அந்த செய்தியின் தொடர்ச்சியும் முறிக்கப்பட முடியாது. If the continuity is broken, அப்படி செய்தால் then everything will be messed up. அப்போ எல்லாமே குழப்பமாக மாறிவிடும்.
You understand? உங்களுக்கு புரியும் என்று We விசுவாசி are talking about ourselves. நமக்கு நம்மை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். Amen? Amen. Because we are the continuation. ஏனென்றால் நாம் அந்த தொடர்ச்சியா இருக்கிறோம். Hallelujah. ஆமென். So Moses, மோசேவை பார்க்கும் பொழுது when he gave the word, வார்த்தை அவன் பெறும்போது anyone comes after Moses, யார் அவனுக்கு பின்பு he will வந்தாலும் preach what Moses already preached. மோசே ஏற்கனவே என்ன பிரசங்கித்தானோ If he அதுதான் preach பிரசங்கிக்க வேண்டும். something contrary, அதற்கு விரோதமா I ஏதாவது said சொன்னால் then the continuity is broken. அப்பொழுது தொடர்ச்சியானது That's முறிக்கப்படும். why அதனாலதான் what Moses preached, அவன் என்ன பிரசங்கம் பண்ணினானோ Joshua preached. அதை தான் யோசுவா பிரசங்கம் பண்ணினான். Joshua had no any new message. அவனுக்கு எந்த புதிய செய்தியும் Joshua கிடையாது. preached what Moses preached. மோசே என்ன பிரசங்கம் பண்ணினானோ And அதுதான் Joshua was the continuation of the same ministry. யோசுவா அந்த ஊழியத்தின் தொடர்ச்சியா இருந்தான். Joshua had not his own message. அவனுக்கு சொந்த செய்தி கிடையாது. Joshua preached what Moses preached. மோசே என்ன பிரசங்கம் பண்ணினானோ அதை தான் யோசுவா பிரசங்கம் பண்ணினான். Joshua was the continuation. அவன் ஒரு தொடர்ச்சியா இருந்தான். Amen. Amen. Then after Joshua, யோசுவாக்கு பின்பு all the prophets and all the men God sent, எல்லா தீர்க்கதரிசிகளும் கர்த்தர் they அனுப்பின all மனுஷர்களும் preached what Moses preached, அவர்களும் மோசே என்ன பிரசங்கம் பண்ணினார்களோ அதை தான் பிரசங்கம் showing பண்ணினார்கள். that they are the extension or the carrier or the continuation of the same life, same ministry. அதே ஊழியத்தின் அதே வார்த்தையின் தொடர்ச்சியாக அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் What அவிதமாய் I am நிரூபித்தார்கள். trying to show you, நான் உங்களுக்கு என்ன the காண்பிக்க ministry விரும்புகிறேன், God started in the Garden of Eden அந்த ஊழியம் ஏதேன் is தோட்டத்தில் ஆரம்பித்து going on in continuity. அது தொடர்ச்சியாக வந்து And கொண்டே now இருக்கிறது. in this age, இந்த காலத்திலே we are the continuation of the same ministry started in Eden. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த அதே ஊழியத்தின் தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது இருக்கிறோம். Because the prophet of God said continuity cannot be broken. ஏனென்றால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அந்த தொடர்ச்சி முறிக்கப்பட முடியாது So என்று Joshua சொல்லியிருக்கிறார். preached the same message. யோசுவா அதே மெசேஜை தான் அவன் And போதித்தான். Joshua was the continuity. அவன் அந்த தொடர்ச்சியா இருந்தான். So let us skip and we come to Elijah. எலிசாவை In பார்க்கும்போது the days of Elijah, எலியாவின் and நாட்களிலே the people went away from God. தேவனை விட்டு ஜனங்கள் விலகி போனார்கள். And now the restoration ministry started. அப்பொழுது அந்த திரும்பி அளிக்கப்படுதலான ஊழியம் And, துவங்கியது. and the showdown came. அங்க பெரிய பல பரீட்சை And வந்தது. Elijah challenged the people. அவன் ஜனங்களுக்கு அவன் Said, சவால் if விடுத்தான். God is God, கர்த்தர் தெய்வமானால், if the Lord is God, கர்த்தரே then தெய்வமானால், believe in Him. Then believe God. அப்ப தேவனை If விசுவாசியுங்கள். Baal is God, then go to Baal. நீங்க வந்து அப்ப பாகாலை விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Amen. Amen. And then we know that the first chance was given to Baal's priest. அதனால தான் அவன் வந்து பாகால் தீர்க்கதரிசிக்கு முதலாக வந்து அந்த And they தருணத்தை break the altar and everything was messed up. அவங்க எல்லாத்தையும் உடைத்து எல்லாத்தையுமே குழப்பமாக்கி போடும்போது And then Elijah restore the altar. எலியா வந்து அந்த பலிபீடத்தை He சப்பனிடுகிறான். took all the 12 stone 12 கற்களை எடுத்து and put them together. எல்லாத்தையும் அடுக்கி வைத்து What was Elijah doing? அவன் என்ன செய்தான்? He was bringing the people back to Moses. அவன் ஜனங்களை மோசேயோட Because விசுவாசி it was Moses who told them how to build an altar. அது மோசே தான் அவளுக்கு அவிதமான பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி இருந்தான். Because God showed him altar in heaven. கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற அந்த சாயலை அவனுக்கு And காண்பித்தார். according to the heavenly vision, அந்த பரலோக தரிசனத்தின்படி Moses built the altar on earth. அவன் பூமியிலே அந்த பலிபீடத்தை And கட்டினான். then same altar அதே பலிபீடத்தை they was commanded in Israel. அவங்க அங்கே அவர்கள் அதை கட்ட வேண்டியதாக இருக்கிறது. And now when Elijah is restoring the altar எலியா அந்த பலிபீடத்தை செப்பனிடும்போது and bringing the evening sacrifice, அந்தி பலியை கொண்டு வரும்போது he is bringing the people back to Moses, அவன் ஜனங்களை மோசேயோட showing விசுவாசத்துக்கு them அவங்களுக்கு என்ன that காண்பிக்கிறான் I என்றால், am the continuation of Moses' ministry. நான் மோசேயோட ஊழியத்தின் தொடர்ச்சியா இருக்கிறேன் என்பதை And காண்பித்தான். Joshua was the continuation of Moses' ministry. யோசுவா எப்படி தொடர்ச்சியா இருந்தானோ அதே போல Elijah was the continuation of Moses' ministry. எலியாவும் மோசேயின் ஊழியத்தின் தொடர்ச்சியாக All தான் the இருக்கிறான். prophets in the எல்லா Old தீர்க்கதரிசிகளும் Testament
பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா was the தீர்க்கதரிசிகளும் continuation of Moses' ministry. மோசேயுடைய ஊழியத்தின் தொடர்ச்சியா இருந்தார்கள். Because Moses is the one who gave us the 5 books, the beginning, the foundation. ஏனென்றால் மோசே தான் அஸ்திபார அந்த உபதேசத்தை And when கொடுத்தார். God laid the foundation, கர்த்தர் அந்த அஸ்திபாரத்தை போடும்போது nobody can lay anything else. மற்ற யாரும் அதை வேற மாற்ற முடியாது. Foundation cannot be broken. அந்த அஸ்திபாரம் தகர்க்கப்பட முடியாது. Amen. ஆமென். Since God gave the word to Moses, கர்த்தர் மோசேக்கு வார்த்தையை கொடுக்கும்போது Samuel, சாமுவேல், Daniel, தானியேல், Jeremiah, எரேமியா, Isaiah, ஏசாயா, all the prophets, எல்லா they தீர்க்கதரிசிகளும் all were the continuation of the same thing. அதே வார்த்தையின் தொடர்ச்சியாக தான் அவர்கள் எல்லாரும் So let's இருக்கிறார்கள். skip and come to Jesus. இப்போ அதெல்லாம் விட்டு நம்ம இயேசு Our கிறிஸ்து Lord வரும்போது Jesus Christ, he நம்முடைய became கர்த்தராகிய flesh. இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்தார். And come on the earth, அவர் பூமியிலே வந்தார். and he went to cross, அவர் சிலுவைக்கு சென்றார், died, மரித்தார், buried, அடக்கம் பண்ணப்பட்டார். according to what was spoken in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருந்ததோ அதை தான் And he நிறைவேற்றினார். was resurrected from the dead, மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். and he was going to Emmaus with his 2 disciples. அவர் அந்த எம்மாவுக்கு போற 2 சீஷர்களோட பேசிக்கொண்டு போகும்போது And they were just confused, Our- sad, long faces because their Lord is died. கர்த்தர் மரித்து போனார் என்று துக்க முகத்தோடு குழப்பத்தோடு அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். So Luke 24, லூக்கா 27. 24 அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, And beginning at Moses and all the prophets, and he expounded unto them in all the scriptures the things concerning himself. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். What Jesus is preaching? இயேசு கிறிஸ்து அங்க என்ன He is பிரசங்கம் பண்ணினார்? preaching what Moses preached. அவர் மோசே என்ன பிரசங்கம் பண்ணினாரோ அதுதான் And பிரசங்கம் பண்ணினார். we notice that other prophets after Moses were the continuation. நாம மோசேக்கு பின்பு நிறைய தீர்க்கதரிசிகள் தொடர்ச்சியாக When வந்ததை பார்த்தோம். Jesus came ஆனால் இயேசு கிறிஸ்து and he வரும்போது told the disciples அவங்க சீஷர்களுக்கு that I am the continuation of the same ministry started with Moses. நானும் மோசே இடத்துல தொடங்கின அதே ஊழியத்தின் தொடர்ச்சியாக தான் இருக்கிறேன் என்பதை Because the காண்பித்தார். Bible says ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது Jesus beginning at Moses இயேசு மோசேயிலிருந்து தொடங்கி and all the prophets, எல்லா தீர்க்கதரிசிகளும் எழுதின notice all the prophets எல்லா தீர்க்கதரிசிகளும் after Moses, மோசேக்கு பின்பு வந்த he expounded unto them எல்லாவற்றையும் அவளுக்கு விளக்கி in காண்பித்தார். all the scriptures எல்லா வேத the வாக்கியத்திலும் things concerning himself. தம்மை குறித்து எழுதியதை அவர் காண்பித்தார். So Jesus preached what Moses preached. அப்பொழுது இயேசு கிறிஸ்து மோசே என்ன பிரசங்கம் பண்ணினாரோ அதை தான் Because அவர் Jesus பிரசங்கம் said, I come to fulfill the law. ஏனென்றால் அவர் சொன்னார் நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற Because he said வந்திருக்கிறேன் என்று. scripture cannot be broken. வேத வாக்கியம் முறிக்கப்பட முடியாது. So Jesus was the continuation of Moses' ministry. ஏனெனில் இயேசு கிறிஸ்து மோசேவின் ஊழியத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறார். And Joshua was the continuation of Moses' ministry. யோசுவாவும் மோசேவின் ஊழியத்தின் தொடர்ச்சியாக தான் Elijah இருக்கிறார். was the continuation of Moses' ministry. எலியாவும் மோசேவின் ஊழியத்தின் தொடர்ச்சியாக தான் இருக்கிறான். Amen. ஆமென். Let's talk about after Jesus. இயேசு கிறிஸ்துக்கு பின்பு He நம்ம என்ன went up to பார்ப்போம்? heaven. அவர் பரலோகத்துக்கு When போயிட்டார். he ascended up, அவர் அங்க பரலோகம் and he ஏறும்போது gave the command to the disciples, the apostles, சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். and he said, "Go ye into all the world உலகமெங்கிலும் போய் and preach the gospel." நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். We are not reading. And he வேதத்தை said, வாசிப்போம். "Preach the gospel." நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். And then the disciples started to preach what Jesus preached. அந்த சீஷர்கள் போய் இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணினாரோ So அதை தான் the பிரசங்கம் பண்ணினார். apostles were the continuation of Jesus' ministry. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் தொடர்ச்சியா And இருந்தார்கள். Jesus was the continuation of Moses and the prophets' ministry. இயேசு கிறிஸ்து மோசேயும் தீர்க்கதரிசியின் ஊழியத்தின் தொடர்ச்சியா There was இருந்தார். always a overlapping. அப்பொழுது ஒரு காலத்துக்கு மேல ஒரு காலம் அங்க தொடர்ச்சியாக வருகிறது. Amen. ஆமென். Let me read one quote from the message the Philadelphian churches. ஒரு Churches பெனாம் book. செய்தியில இருந்து சபை காலங்கள்ல இருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். And no man can shut it. ஒருவனும் அதை பூட்ட முடியாது. We must now recall what has been said about each age. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு காலத்துக்கு மேலாக எப்படி வந்து வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். Running
over into another age. ஒரு காலத்துக்குள்ளேயே இன்னொரு காலம் He இருக்கிறது. said one age is over another age. ஒரு காலம் இருக்கும்போதே அதற்குள்ளாக இன்னொரு காலம் There is வருகிறது. an overlapping, அதுதான் அந்த தொடர்ச்சியாக a இருக்கிறது. melting or fading into, அதுக்குள்ளாகவே அதுக்கு வருகிறது. rather than an abrupt end ஒரு காலம் அப்படியே முடியாமல் and a clear cut start. அது வந்து ஒரு தொடக்கம் அங்க தொடர்ச்சி So வருகிறது. this age இந்த காலம் is talking about Philadelphian. பிலதெல்பியா சபையின் This காலம் age particularly flows into the next age. அது இன்னொரு காலத்துக்குள்ளாக செல்கிறது. And not only does this age overflow into the last age, இந்த காலம் கடைசி காலத்துக்குள்ளாக வருவதாக but the மாத்திரமல்லாமல் last age is in many respects simply a carrying on of the sixth age. கடைசி காலமும் அந்த ஆறாவது காலத்துல அது பல விதத்துல அந்த விதமான தொடர்ச்சியும் அங்கே So காணப்படுகிறது. I'm talking about the apostles. நான் இப்பொழுது அப்போஸ்தலர்களை குறித்து So what பேசுகிறேன். happened? என்ன நடந்தது? First apostle Paul, the first messenger to Ephesus. அந்த எபேசு சபையின் தூதன் பவுலா இருக்கிறார். So after Jesus, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு the same ministry started, அந்த ஊழியம் தொடர்ந்து continued with the apostles அவங்க அப்போஸ்தலர் மூலமாக செய்யும்போது all down through the seven churches. 7 சபை காலங்களாக And prophet is saying here தீர்க்கதரிசி இங்க சொல்லுகிறார். that all those ages were overlapping. அது ஒவ்வொரு காலத்துக்குள்ளாகவும் ஒவ்வொரு அந்த There காலம் was வந்து never, he said, an abrupt end. ஒரு காலத்துக்கும் அங்க ஒரு He முடிவு said ஏற்படவில்லை. there was not age with clear cut start. அதுக்கு வந்து ஒரு தொடர்ச்சியும் வந்து இல்லை. Last age overflows into the next age. ஒரு சபை காலம் இன்னொரு சபை காலத்துக்குள்ளாக வருகிறது. Amen. ஆமென். Because it all ages, seven church ages 7 சபை காலங்கள் இருக்கிறது. are the 2000 years. 2000 வருஷமாக So 2000 years we can divide into 7 periods of time. 2000 வருஷத்தை 7 அந்த சபை காலங்களாக And we பிரிக்கலாம். call them 7 church ages. அதை 7 சபை காலம் என்று So அழைக்கிறோம். Branham is saying சவுல் பிரணாம் என்ன all சொல்றார்? those 7 churches எல்லா சபை காலங்களும் are the continuation in continuity. ஒவ்வொரு காலத்தின் தொடர்ச்சியாக In ஒவ்வொன்று இருக்கிறது. overflowing way. அதற்குள்ளாகவே அது In வருகிறது. overlapping pattern. ஒன்றுக்கு மேல் ஒன்று வருகிறது. Amen. ஆமென். Because one ministry was fading, ஏனென்றால் ஒரு ஊழியம் இறங்கும் பொழுது then another ministry started. இன்னொன்னு அப்படியே தொடர்கிறது. John was already there, யோவான் ஸ்நானன் அங்கே and இருந்தான். Jesus started his ministry. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய And ஊழியத்தை Brother Branham said his eyes were faded. அப்போது John's eyes, யோவானின் eagle eye, கண்கள் dim, வந்து dim. அது வந்து மங்கி போனது என்று சொல்லுகிறார். Amen. ஆமென். So when Brother Branham is, so we saw that all the 7 church ages are in overlapping pattern. அதனால 7 சபை காலங்களும் ஒரு சபை காலத்துக்குள்ளாகவே இன்னொரு And சபை the காலம் Bible வருகிறதை பார்க்கிறோம். started with overlapping pattern. வேதமும் அவிதமாய் தான் இருக்கிறது. Evening and morning. அது சாயங்காலமும் Was the விடியற் first காலமும் day. என்று சொல்லி அந்த முதலாம் நாள் வருகிறது என்று வேதமும் அவிதமாய் தான் சொல்லப்பட்டது. Amen. ஆமென். Then continued. அது அப்படியே தொடர்ச்சியாக வந்து Then கொண்டிருக்கிறது. Jesus came. இயேசு கிறிஸ்து வரும்போது Then the apostle came. அந்த அப்போஸ்தலர் 7 வரும்போது church ages started. 7 சபை In காலங்கள் continuity. அதே தொடர்ச்சி தான் When, வருகிறது. when he preached the seals. அது முத்திரைகளை And வரும்போது now he's talking about the 7th seal. அவர் இப்பொழுது 7ஆம் முத்திரை So when குறித்து he's talking about the 7th seal, 7ஆம் முத்திரை குறித்து 7th பேசும்போது seal paragraph 2, 3, 4. அந்த 7ஆம் முத்திரை செய்தி 234வது Branham said, சவுல் பிரணாம் This சொல்லுகிறார் 7th seal, இந்த 7ஆம் it முத்திரை is just like firing a rocket into the air. அது வந்து வானத்திலே விடுகிற அந்த ஏவுகணை போல் இருக்கிறது And என்று that சொல்லுகிறார். rocket explodes here. அது இங்கேயே வெடித்து And it goes up and then explodes again. அது மேல போய் அங்கேயும் வெடிக்கும் என்று It சொல்லுகிறார். puts out 5 stars. 5 நட்சத்திரங்களை அது வெளிப்படுத்தும். One of those stars explodes and blows out 5 stars from it. ஒரு நட்சத்திரம் வெடித்து அதிலிருந்து 5 நட்சத்திரங்கள் வரும் என்று Then சொல்லுகிறார். one of them stars explodes ஒரு நட்சத்திரம் வெடிக்கும் போது and blows out 5 stars from it. அதற்குள்ளே இருந்து 5 நட்சத்திரங்கள் He said, வெளியாகும். see, it fades on out. அது அப்படியே மங்கி And then one of them stars, ஒரு நட்சத்திரம் வெடித்து stars explodes அது வெடித்து and blows out 5 அதிலிருந்து stars from it. அதிலிருந்து 5 See, நட்சத்திரங்கள் it வெளியாகும். fades on out. அது அப்படியே மறைந்து போகிறது. 2
235 paragraph. 235வது That's what பட்டியலே the seventh seal. அதுதான் ஏழாம் முத்திரை. It just ends the time for the அது world. உலகத்துக்கு நேரத்தை முடித்து It ends the time for this. இந்த காலத்துக்கு It முடித்து ends the time for that. அதற்கும் It நேரத்தை ends முடித்து the time for this. ஒவ்வொன்றுக்கும் முடித்து It ends the time. அது நேரம் என்றதுக்கே முடிவை ஏற்படுத்துகிறது. Everything just ended up on that seventh seal. எல்லாமே ஏழாம் முத்திரையிலே முடிவடைகிறதா So இருக்கிறது. what he's talking? அவர் என்ன பேசுகிறார்? He said seventh seal ஏழாம் முத்திரையானது is like a rocket. அது ஏவுகணை போல And when இருக்கிறது. this rocket exploded here அது இங்கேயே வெடித்து and he went up, மேலே போகும். and then 5-star came out of this rocket, அதிலிருந்து 5 நட்சத்திரங்கள் வந்து and then பின்பு 4 stars 4 நட்சத்திரங்கள் faded away. மறைந்து போனது. Then this 5th star 5வது நட்சத்திரம் exploded. வெடித்து Pa! அது சத்தத்தோடு வெடித்து And 5-star came. 5 நட்சத்திரங்கள் வெளிப்பட்டது. 4 star faded. 4 நட்சத்திரங்கள் 5th மறைந்து star exploded. ஒரு நட்சத்திரம் வெடித்து And then 4 faded. 4 மறைந்து 5th one exploded again. 5வது மறுபடியும் வெடித்து What is he showing? அவர் என்ன He is காண்பிக்கிறார்? showing this seventh seal is in continuation. அவர் ஏழாம் முத்திரையானது ஒரு He தொடர்ச்சியா இருக்கிறது ends என்று this சொல்றார். thing, then start another. அது ஒன்று முடிந்து இன்னொன்று துவங்குகிறது. Start that, ends that thing, ஒரு காரியத்துக்கு and முடிவு is start new. இன்னொரு காரியத்துடன் தொடர்ச்சியா இருக்கிறது. Means when resurrection came, உயிர்த்தெழுதல் வரும்போது we all are resurrected with the saints. பரிசுத்தவான்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்து Then we are called up. மேல ஆகாயத்தில் Then எடுத்துக்கொள்ளப்பட்டு we meet the bridegroom கர்த்தருடைய மணவாளனை நம்ம சந்திப்போம். and go for the wedding supper. அப்பொழுது அங்க கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்து And then 3.5 years there. அங்க 3.5 வருஷம் இருந்து Then come to the earth. அந்த பூமிக்கு வந்து Then the millennium start. அப்பொழுது 1000 வருஷ சாட்சி Then this faded away. அவிதமா அந்த காலம் முடிந்து And then another star exploded. இன்னொரு நட்சத்திரம் வெடித்து Then another thing start there. இன்னொரு காலம் துவங்கி So this all is overlapping and in continuity. அதெல்லாம் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாகவும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாகவும் வருவதாக இருக்கிறது. Amen. ஆமென். So if everything is in continuity, அப்போ எல்லாமே வந்து தொடர்ச்சியில இருக்கும்போது so what Moses started in the beginning மோசே ஆரம்பத்துல என்ன துவங்கினார்? was preached all through the ages. அதுதான் வந்து தொடர்ந்து பிரசங்கம் Jesus பண்ணப்பட்டது. preached the same message. இயேசு கிறிஸ்து அதைதான் பிரசங்கம் பண்ணார். Apostles preached the same message. அப்போஸ்தலர்கள் அதைதான் பிரசங்கம் பண்ணினார்கள். And then Brother Branham preached the same message. சவுல் பிரணாமும் அதைதான் பிரசங்கம் பண்ணுகிறார். Now where we are, நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? we will preach what Brother Branham preached. அவர் சவுல் பிரணாம் என்ன போதித்தாரோ We அதைதான் will நாம preach போதிப்போம். what already been preached. ஏற்கனவே என்ன பிரசங்கம் Our பண்ணப்பட்டதோ அதைதான் life பிரசங்கிப்போம். and our preaching நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய will match with the word of God. பிரசங்கமும் அது கர்த்தருடைய வார்த்தையோடு பொருந்துகிறதா இருக்கும். What do you think we have received? நாம என்ன பெற்றிருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? We have received what Brother Branham received. தீர்க்கதரிசி என்ன பெற்றுக்கொண்டாரோ What அதைதான் நாம் Branham பெற்றுக்கொண்டிருக்கிறோம். received, அவர் என்ன பெற்றுக்கொண்டார்? Is Pentecostal, Luther, Wesley and all. Everything was gathered up in the son of ministry, Brother Branham's ministry. லூத்தர், வெஸ்லி, பெந்தகோஸ்தே இருந்த எல்லாமே ஒன்று சேர்ந்து மனுஷகுமாரனுடைய And we ஊழியத்துல have வந்திருக்கிறது. received the full restoration of the word of God. நம்ம தேவனுடைய முழு அந்த பரிபூர்ணமான வார்த்தையை பெற்றிருக்கிறோம். Amen. ஆமென். So what we are talking here? நம்ம இங்க என்ன பேசிக் We are கொண்டிருக்கிறோம்? talking about Revelation chapter 8, 9, 10, 11. வெளிப்படுத்தல் 8ல இருந்து 10ல இருந்து 11 வசனத்தை வரைக்கும் And we must go to the same angel. அது அதே தூதனிடத்துல And take the book out of that angel அந்த தூதனிடத்துல அந்த புத்தகத்தை வாங்கி and eat it up. அதை புசி. And he said, it shall make thy belly bitter, அது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும். but it shall be in thy mouth sweet as honey. அது உன் வாய்க்கானால் தேனை போல் மதுரமாய் இருக்கும். And John said, I took the little book out of the angel's hand நான் போய் அந்த தூதனிடத்துல அந்த புத்தகத்தை வாங்கி and ate it up. நான் அதை புசித்தேன். And it was in my mouth sweet as honey. என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாய் இருந்தது. And as soon as I had eaten it, நான் அதை புசித்த my போது belly was bitter. என் வயிறு கசப்பாய். And he said unto me, என்னிடத்தில் அவர் thou மறுபடியும் must prophesy again. நீ வந்து மறுபடியும் தீர்க்கதரிசனம் சொல்ல Again, வேண்டும். what is again? மறுபடியும் என்றால் என்ன? Again is the overlapping continuation. அது ஒரு காலத்துக்குள்ளாகவே இன்னொரு What காலம் வரை already been
சாட்சி preached, முன்னாடி என்ன பிரசங்கம் thou பண்ணப்பட்டது must preach again. அதையே நீ திரும்பவும் பிரசங்கம் பண்ண Because வேண்டும் we are the continuation of the same ministry started in the Garden of Eden. ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த அதே விதமான ஊழியத்தின் தொடர்ச்சியாய் தான் So இப்போது it நாம் means இருக்கிறோம் God don't want anybody to work for him. கர்த்தர் அவருக்கு வேற யாரும் விதமாய் செய்ய வேண்டும் He என்று wants விரும்பவில்லை to work in you. உங்கள் மூலமாக அதை செய்ய வேண்டும் என்று Christ நினைக்கிறார் walking in your feet, உங்கள் மூலமாக அவர் நடக்கிறார் speaking through your lips, உங்களுடைய உதடுகளை பயன்படுத்தி அவர் think with பேசுகிறார் your mind, உங்களுடைய மனதை கொண்டு working சிந்திக்கிறார் with your hands. உங்களுடைய கைகளை கொண்டு கிரியை The செய்கிறார் continuation of the same revelation is being expressed through you. அந்த விதமான வெளிப்பாடு உங்கள் மூலமாக அது தொடர வேண்டும் You என்று become விரும்புகிறார் the veil that veils him. நீங்களே அவருக்கு அந்த திரை போல இருக்க வேண்டும் என்று The விரும்புகிறார் God who is above us தேவன் நமக்கு மேலாக இருந்தவர் and with us நம்மோடு கூட இருக்கிறவர் becomes in us. நமக்குள்ளே வருகிறார் You are his hands. இப்பொழுது நம்ம You அவருடைய are கைகளா his இருக்கிறோம் feet. அவருடைய கால்களா He is இருக்கிறோம் the head over the body. அவர் நம்முடைய சரீரத்துக்கு தலையா It shows இருக்கிறார் the head and body united. இப்பொழுது சரீரமும் அந்த That's தலையும் why he இணைக்கப்பட்டிருக்கிறது appeared அதனால தான் அவருக்கு வந்திருக்கிறார் to Paul. பவுலிடத்துல When he appeared to Paul, பவுலுக்கு அவர் that வரும்பொழுது was the calling of Paul for the ministry. பவுலை ஊழியத்துக்கு அழைப்பதா இருக்கிறது First thing God revealed to him, தேவன் அவனுக்கு தன்னை that my வெளிப்படுத்தினார் people and I are one. நானும் என் ஜனங்களும் ஒன்றாய் He இருக்கிறோம் said, why thou persecute me? நீ ஏன் என்னை It துன்பப்படுத்துகிறாய் means my people and I are one. அப்படி என்று அவர் ஏன் If you சொல்றாருன்னா persecute my நானும் என் people, ஜனங்களும் ஒன்றாய் இருக்கிறோம் You என்று சொல்கிறார் persecute me. நீ ஜனங்களை துன்பப்படுத்தினால் God என்னை showing him that துன்பப்படுத்துகிறார் me and my people are one. நானும் என் ஜனங்களும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை Amen. காண்பிக்கிறார் ஆமென் So Branham said, the world is falling apart. சவுன் பிரணாம் சொல்கிறார் உலகம் விழுந்து போகிறது என்ற He செய்தியிலே said, I don't know how that car runs out there. அந்த அந்த வாகனங்கள் எப்படி செல்கிறது என்று தெரியவில்லை It is got pistons and cylinders. அதுல வந்து அந்த அந்த பொருட்கள் இருக்கிறது I don't know how much pressure it used. அதுல எவ்வளவு அழுத்தம் அங்கே இருக்கிறது என்று எனக்கு The தெரியாது only thing I know is the dynamics put her out there and drive it. அந்த வல்லமையானது அதை இயக்குகிறது அது அப்பொழுது ஓடுகிறது Then rising of the sun message, he says, சூரியோதயம் என்ற செய்தியிலே until that church becomes both dynamics and mechanics. அந்த சபையானது அந்த பாகங்களும் இருக்க And the வேண்டும் Spirit of God that moved him அந்த ஆவியானவர் தேவன் அவரை to do the things that he did. அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்யும்படி கொண்டு If வரும்போது he hit on 16 cylinders, அவர் வந்து அந்த 16 விதமான அந்த பொருட்களை so will the bride. மனவாட்டியும் அவிதமாய் தான் இருக்க வேண்டும் For he said in John 14:12, யோவான் 14:12 he that believeth on me, the works that I do shall he do also. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான் I will give him a charge of my dynamics நான் in his என்னுடைய வல்லமை mechanics, அவனுக்கு கொடுப்பேன் that the world will not be able to withstand it. அதை உலகமானது தாங்க முடியாது And I will raise him up again at the last day. கடைசி நாளில் நான் அவனை That எழுப்புவேன் is the Easter message. அதுதான் ஈஸ்டர் The செய்தியா இருக்கிறது dynamics and the mechanics together. அந்த வல்லமையும் அந்த பாகங்களும் The சேர்ந்து mechanics without the dynamics no good. அந்த வல்லமை இல்லாமல் அந்த பாகங்கள் மாத்திரம் ஒன்றும் Neither is பிரயோஜனம் the இல்லாமல் இருக்கும். dynamics without the mechanics. அதே போல பாகங்கள் இல்லாமல் அந்த வல்லமை God is வந்தாலும் dynamics. பிரயோஜனம் இருக்காது தேவன் அந்த You வல்லமையை are the கொடுக்கிறார் mechanics. நம்ம அந்த பாகங்களா And இருக்கிறோம் what God was, தேவன் என்னவா He இருந்தாரோ poured Himself into Christ. கிறிஸ்துக்குள் தம்மை எல்லாவற்றையும் And ஊற்றினார் what Christ is, கிறிஸ்து என்னவா He இருந்தாரோ poured Himself into the church. அவர் சபைக்குள்ளாக அதை The ஊற்றிருக்கிறார் same life அதே ஜீவன் came into Jesus. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக Now வந்து the same life is in the bride. அதே ஜீவன் இப்பொழுது மணவாட்டிக்குள் So இருக்கிறது bride is the continuation of Jesus' life. அப்பொழுது மணவாட்டி இயேசு That is கிறிஸ்து the ஜீவனை token. தொடர்ச்சியா இருக்கிறார் அதுதான் The அடையாளமா literal இருக்கிறது life of Jesus Christ comes back in the church to keep the church alive. இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜீவன் சபைக்குள்ள வந்து சபை உயிரோடு இருக்க செய்கிறது Amen. ஆமென் We are God's life. நம்ம தேவனுடைய ஜீவனா இருக்கிறோம் What is the title deed? அந்த மூல பத்திரம் என்றால் That என்ன is our birthright. அதுதான் நம்முடைய What is the title deed? அந்த டைட்டில் அந்த உரிமை பத்திரம் என்றால் என்ன I'm quoting from the breach message. நான் வந்து அந்த இடைவெளி என்ற So செய்தியை what எடுத்து is the சொல்கிறேன் abstract? Brother Branham said, what is the abstract to the title deed? அந்த பிரதர் பெனாம் அந்த சகோதரன் பெனாம் உரிமை பத்திரத்தோட அந்த மூல காரணம் என்ன என்று சொல்லுகிறார் The Holy Ghost. பரிசுத்த ஆவியாக இருக்கிறது The Holy Ghost. அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது Amen. ஆமென் So we are not reading.
நம்ம வேதத்தை வாசிக்க போவதில்லை. Search all the way back to the beginning in the thoughts of God. அந்த ஆரம்பத்திலே நம்ம செல்லும் But பொழுது Branham said when title deed, அந்த உரிமை பத்திரமானது so then title deeds is like a registry to the property. You know all that. அது ஒரு இடத்தோட ஒரு உரிமை பத்திரமாக ஒரு அந்த பேப்பர்ஸ் ஆக இருக்கிறது. And when we give the property to suppose this brother, ஒரு சகோதரனுக்கு அதை நம்ம கொடுப்போம் என்றால் and when he had the title deed, when he has the title deed, அந்த உரிமை பத்திரம் அங்கே செல்லும்போது because now the property is given to him, அந்த இடமானது அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பது ஆகிறது. then before it, you know, in the court or there in the tehsil, they find out if this property belong to anyone else, then they need to find out. அதுல ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதா, அது வேற யாருக்காவது அது சொந்தமா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். Because if you take somebody's property, then it is illegal. அது வேற யாரோட இடத்தை நம்ம எடுத்துக்கிட்டா அது வந்து So தவறானதா then மாறிடும். they must find that this property belong to no one. அந்த உரிமையாளர் அது வேற மற்ற யாருக்கும் சொந்தம் இல்லை என்பது It means நிரூபிக்கப்பட search வேண்டும். all the way back that this nobody took loan, nothing is there, any அதுல illegal. எந்த விதமான வில்லங்கமும் இல்லை, அது யாருக்கும் சொந்தமானது அல்ல So என்பது Branham நிரூபிக்கப்பட said, வேண்டும். what is the title deed? அப்போ சகோதரன் பிரணாம் உரிமை பத்திரம் என்றால் என்ன என்று This சொல்லும்போது is, he said, what is the abstract to the title deed? அந்த உரிமை பத்திரம் என்ன என்று சொல்லும் பொழுது The Holy Ghost. பரிசுத்த ஆவி என்று சொல்லுங்க. Search all the way back to the beginning. அது தொடர்ச்சியிலிருந்து ஆரம்பித்து கண்டுபிடிக்கும் பொழுது The beginning. ஆரம்பத்திலிருந்து What was in the beginning? ஆரம்பத்துல என்ன இருந்தது? The expression of the thoughts. தேவனுடைய அந்த சிந்தையின் வெளிப்பாடுகள் So இருந்தது. search all the way back to the beginning in the அங்கே இருந்து thoughts of பார்க்கும் God. பொழுது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது Though the Spirit coming to the Word, ஆவி அங்க வார்த்தைக்கு வரும் பொழுது because the Spirit quickens the Word. அந்த ஆவிதான் வார்த்தையை உயிர்ப்பிக்கிறது. And Spirit comes to the Word வார்த்தைக்கு அது ஆவி வரும் பொழுது and search way back, எல்லாவற்றையும் பார்த்து and that Word in you, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள and you are the part of this Word, அந்த வார்த்தையின் பகுதியாய் நீங்கள் and then இருக்கிறீர்கள். the Holy Ghost search it, அது பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார். Search it. பார்த்து and then found out என்ன that கண்டுபிடிக்கிறார்? you are the part of the same Word. அந்த வார்த்தையின் பகுதியாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது வெளிப்படுகிறது. Amen. ஆமென். So then you can possess the title deed. அப்ப நீங்க வந்து அந்த உரிமை பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம். Means that you can have the eternal life, அந்த ஜீவன் இந்த நித்திய ஜீவன் fellowship with உங்களுக்குள் வரலாம். God and dominion over the earth, on the earth. நீங்கள் தேவனை போல இந்த பூமியின் மேல் ஆளுகை உடையவர்களாய் மாறலாம். So I am going to read one scripture and then I am going to close. ஒரு வேதத்தை ஒரு பகுதியை வாசித்து முடிக்க So வேண்டும் என்று this quote விரும்புகிறேன். is from what was the Holy Ghost given for? பரிசுத்த ஆவி எதற்காக கொடுக்கப்பட்டது என்ற செய்தியிலே Branham 67 paragraph. பிரணாம் 67வது பத்தியிலே Now the works that I do shall you do also. நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். Not another work, வேற கிரியை அல்ல. but God wants to bring the Holy Ghost in you, பரிசுத்த ஆவியை உங்களுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தேவன் to விரும்புகிறார். continue the same work that he was doing in Christ. கிறிஸ்துவுக்குள் அவர் என்ன செய்தாரோ அதை நாம் தொடரும்படியாக. The purpose of the sending the Holy Ghost was for God, பரிசுத்த ஆவியை அனுப்பப்படும் நோக்கம் என்னவென்றால் for God to continue through a bunch of people, ஒரு கூட்டமான ஜனத்தின் மூலமாக ஊழியத்தை தொடர வேண்டும் என்று, to continually manifest God to the world. உலகத்துக்கு தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்று. That's exactly. நிச்சயமாகவே அதற்காகத்தான். Amen. ஆமென். See, he said the Holy Ghost பரிசுத்த ஆவி is given to you உங்களுக்கு கொடுக்கப்பட்டது to continue the same work which Jesus was doing. இயேசு கிறிஸ்து என்ன கிரியை செய்தாரோ அதை தொடரும்படியாகத்தான். Amen. ஆமென். So we are the continuation of the same ministry. அப்பொழுது நம்ம அந்த ஊழியத்தின் தொடர்ச்சியா இருக்கிறோம். Everything in the Bible is in continuity. எல்லா வேதத்தில் உள்ள எல்லாருக்குமே தொடர்ச்சி இருக்கிறது. Branham said out of the church ages comes seals. சகோதரர் பிரணாம் சொல்லுகிறார் சபை காலத்திலிருந்து முத்திரைகள் It's the வருகிறது. continuation. அது ஒரு தொடர்ச்சியா Out இருக்கிறது. of the seals
seals comes odd trumpets. அந்த முத்திரைகள்ல இருந்து எக்காளங்கள் Out வருகிறது. of the trumpets comes odd vials. எக்காளங்கள்ல இருந்து கோப கலசங்கள் வருகிறது. And then the things moves on. ஒவ்வொன்றும் அப்படியே தொடர்ந்து கொண்டே Everything போகிறது. is in continuity. ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக இருக்கிறது. Continuity cannot be broken. அந்த தொடர்ச்சி முறிக்கப்படாது. What I am saying, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், if we are the continuation of the same word, நாம அந்த தேவனுடைய வார்த்தையின் and தொடர்ச்சியாக word இருந்தால், is the life, வார்த்தை உயிரோடு இருக்கும் if என்றால், we are the continuation of the same life, அந்த ஜீவனுடைய தொடர்ச்சியை நாம் our இருந்தால், life, நம்முடைய வாழ்க்கை, and Jesus' life, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, which is the word of God, அது தேவனுடைய will வார்த்தையா இருக்கு. dovetail together. ரெண்டும் ஒன்றாக They will இணைக்கப்படும். match. அது ஒன்றாக இருக்கும். Amen. Amen. If you do everything நீங்கள் செய்கிற but எல்லாவற்றிலும் fail to live that life, அந்த ஜீவன் படி வாழவில்லை you are என்றால், failure. அப்ப நம்ம ஒரு You missed everything. தோல்வி அடைந்தவர்களா இருப்போம். So the main thing is token. அதனால அடையாளம் வந்து At the மிகவும் evening முக்கியமா இருக்கு. time, in the evening time, அது மாலை நேரத்திலே, in this age, at the end time, இந்த முடிவு காலத்திலே the token is required. அந்த அடையாளம் நமக்கு And the மிகவும் அவசியமா token இருக்கு. is to display. அந்த அடையாளத்தை நம்ம You வந்து cannot hide காண்பிக்க, the token. You cannot hide the அதை நம்ம token. மறைக்க முடியாது. Token must be on display. அதை வந்து நம்ம வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும். What is token? அது அடையாளம் என்றால் என்ன? The life of Jesus Christ இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜீவனாய் came இருக்கிறது. back in the church. அதுதான் சபையிலே இருக்க வேண்டும். And then you will display the character, the attributes of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அந்த குணாதிசயங்களையும் தன்மைகளையும் அப்பொழுது நாம் வெளிப்படுத்துவோம். If our life does not match with the word, கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நம்முடைய வாழ்க்கை பொருந்தவில்லை என்றால், I don't care what doctrine you have, what doctrine you believe, even the end time message. எந்த உபதேசத்தை வேணாலும் நீங்க வந்து விசுவாசிக்கலாம், End time message will not save you, அது உங்களை வந்து ரட்சிக்காது. but the life will save you. ஆனால் ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்களை Because ரட்சிக்கும். Branham said this end time message is not a doctrine. இந்த கடைசி கால செய்தி வந்து ஒரு When he opened உபதேசம் when மாத்திரமல்ல. he preached on the seals, அது முத்திரைகளை குறித்து he said, பேசலாம். what are those seals? அந்த முத்திரைகள் என்ன? He said, those seals are Christ. அது இயேசு And கிறிஸ்து. Christ is revealed in his own word. அவர் தன்னுடைய வார்த்தையில So வெளிப்பட்டிருக்கிறார். seals, churches, and the message of the hour is not doctrine. அத முத்திரைகளோ சபை காலங்களோ இந்த நேரத்திலே These செய்தியோ வேற messages are உபதேசங்கள் அல்ல. not a bunch of doctrines. அது வெறும் உபதேசங்கள் அல்ல. But Branham said when he preached the seventh seal, at the end of the seventh seal, அவர் ஏழாம் முத்திரையில பேசும்போது ஒரு முடிவாக சொல்லும்போது, he said, don't try to explain. அத வந்து விளக்க சொல்ல, Don't make doctrine or ism sort of it. இதை வைத்து நீங்கள் வந்து But just உபதேசங்களையும், live a closer life. கர்த்தரோடு கூட நெருங்கி வாழுங்கள் என்று Because சொல்லுவார். that close life is token. அதுதான் அவருடைய ஜீவன் தான் அந்த And the அடையாளமா இருக்குது. token is required in this age. இந்த காலத்துல நமக்கு அந்த அடையாளம் If you don't தேவைப்படுகிறது. have the token, அப்படி உங்களுக்கு அது இல்லை என்றால், does not matter whatever you believe. நீங்க என்ன விசுவாசித்தாலும் அதை பற்றி Because when he comes, அவர் வரும்பொழுது he don't look for doctrine. அவர் உபதேசங்களை பார்க்க மாட்டார். He look for token. அவர் அந்த அடையாளம் And இருக்கிறதா token இருப்பார். is a life. அவருடைய ஜீவன் And இருக்கிறதா that life இருப்பார். started in the mind of God. அது தேவனுடைய சிந்தையில துவங்கியதா And that இருக்கிறது. life, that gene, that attribute, that thought is expressed. அவருடைய வித்து, அவருடைய சிந்தை, அவருடைய தன்மை So வெளிப்பட்டதா now இருக்கிறது. that life is in your body. அது ஜீவன் உங்களுக்குள் இருக்க வேண்டும். You are the continuation of thoughts of God. அது தேவனுடைய சிந்தையின் தொடர்ச்சியாக நீங்கள் அப்பொழுது And that your இருப்பீர்கள். life will match the word of God. உங்களுடைய வாழ்க்கை எப்போது தேவனுடைய வார்த்தையோடு And பொருந்தும். if it does not match, அப்படி பொருந்தவில்லை என்றால் you are not the bride. நீங்கள் மணவாட்டியா இருக்க Because முடியாது. bride is a matching piece to the scripture. ஏனென்றால் மணவாட்டி வேதத்துடைய அந்த Because பொருத்து பகுதியா bride இருக்கிறார். is the other half of this Chinese ticket. இந்த சைனீஸ் டிக்கெட்டோட மற்றொரு பகுதியாய் மணவாட்டி May இருக்கிறார். the Lord bless you. கர்த்தர் உங்களை Let's ஆசீர்வதிப்பாராக. bow our heads and have a word of prayer. நாம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Dear Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you for talking with us. நீங்க எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி. And we know there are many confusion. இங்க நிறைய குழப்பங்கள் And இருந்தாலும் people are claiming ஜனங்கள் தங்களை that சுத்திகரித்துக் கொண்டு if you will follow this doctrine, you will get in the rapture. நீங்கள் இந்த உபதேசத்தை தொடர்ந்தால் தான் நீங்கள் If you எடுத்துக்கொள்ளப்படுகிற will பங்கு believe பெற முடியும். this, then you have eternal life. இதை விசுவாசித்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. But now we have seen in your word உம்முடைய வார்த்தையில நாங்கள் என்ன பார்த்தோம் that என்றால், you are the word and the life. நீரே ஜீவனாய் இருக்கிறீர், வார்த்தையாய் இருக்கிறீர். When that life is poured out in us, அந்த ஜீவன் எங்களுக்குள்ள ஊற்றப்படும் and போது, if we are filled with that life,
நாங்கள் அந்த ஜீவனால் நிரப்பப்படும் if போது the same spirit in us which was in Christ, கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவி எங்களுக்குள் வரும்போது then we are living the same life. அப்பொழுது நாங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். Then we are the continuation of God's life, Zoe, Holy Ghost. அது வந்து தேவனுடைய சொந்த ஜீவனாக தொடர்ச்சியாக நாங்கள் இருக்கிறோம். And then we have the real life. அது உண்மையான ஜீவனை உடையவர்களாய் And real life cannot be buried. அந்த உண்மையான ஜீவனை If யாருமால் that real life is buried, it will come back. அது திரும்ப வருகிறதா இருக்கிறது. At all doctrine, 1 Corinthians 13 says, will die. 1 கொரிந்தியர் 13 But அதிகாரத்தில் if சொல்லுகிறது. we have the life, Jesus Christ, the token, நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அந்த அடையாளமா இருந்தால் we will never die. நம்ம மரிப்பதில்லை. Because you said, I live, you will live. ஏனென்றால் நீ சொல்லியிருக்கிறீர் நான் Because I ஜீவிப்பதால் live, நீங்களும் you- ஜீவிக்கிறீர்கள். Oh Lord, we thank you for all your promises. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி Thank you செலுத்துகிறோம். for the message of the hour. இந்த நேரத்துக்குரிய செய்திக்காக நன்றி. Thank you for this church, Lord. இந்த சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And now the time has come to display the token. இப்பொழுது அடையாளத்தை காண்பிக்க வேண்டிய நேரம் Time has come to show the other half of the Chinese ticket. அந்த சைனீஸ் டிக்கெட்டோட இன்னொரு பகுதியை காண்பிக்க வேண்டிய நேரமாய் இருக்கிறது. Time has come that our lives should match to the word of God. எங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய வார்த்தையோடு பொருந்தும் நேரம் வந்திருக்கிறது. Help us, Lord. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. We want that closer life. உம்மோடு கூட அந்த நெருங்கி ஜீவிக்க We வேண்டிய want to spend our time in your presence. உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய நேரத்தை நாங்கள் கழிக்க And we வேண்டும். want to be in your presence all the time, உம்முடைய Lord. பிரசன்னம் எப்பொழுதும் எங்களுக்கு தேவை And ஆண்டவரே. this time is not for the new doctrines. இப்பொழுது புதிய உபதேசங்களுக்கு இது And நேரம் your அல்ல. prophet said we don't need any new doctrine, நமக்கு புதிய உபதேசங்கள் தேவையில்லை என்று but தீர்க்கதரிசி we need சொல்கிறார். the new anointing. எங்களுக்கு புதிய We அபிஷேகம் need தேவைப்படுகிறது. the fresh anointing of the Holy Ghost. எங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் So I தேவைப்படுகிறது. pray, Lord, அதனால நான் ஜெபிக்கிறேன். send the anointing of the Holy Ghost upon this church. இந்த சபையின் மேலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். Revive them, Lord. அவர்களை நீ நிரப்பும், Bless them. ஆசீர்வதியும். May they know that they are the continuation of the life. அந்த ஜீவனின் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்யும். They are the continuation of the word of God. தேவனுடைய வார்த்தையின் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து Help கொள்ள us உதவி to understand these things, இதெல்லாம் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். that we may be found worthy நாங்கள் நீர் வரும்போது பாத்திரவான்களாய் இருக்கும்படியாக and faithful, Lord. விசுவாசம் உள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் Bless இருக்கும்படியாக the pastor of this church. இந்த சபையின் போதகரை Bless the ஆசீர்வதியும். deacons. எல்லா மூப்பர்களையும் Bless all the ஆசீர்வதியும். officers in the church, Lord. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். And they have given us liberty to preach. இங்கே வந்து பிரசங்கம் செய்வதற்கு எங்களுக்கு அந்த தருணத்தை And we கொடுத்தீர். want to ask your blessing for them for their confidence in us, Lord. எங்களை நம்பி இங்கே அழைத்ததுக்காக அந்த அவர்களை நீர் And ஆசீர்வதிக்க now வேண்டும் we என்று also ஜெபிக்கிறோம். pray for the evening meeting. மாலை நேர கூட்டத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். When your servant comes in the evening service, Lord, உம்முடைய ஊழியக்காரன் அங்கே மாலையில வரும்போது speak us again through him, Lord. அவர் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும். Anoint him and give him utterance to speak. அபிஷேகத்தையும் ஒரு வார்த்தையும் நீர் We தந்தருளுவீராக. commit everything into your hands. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். In the name of Jesus Christ, I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். Amen. ஆமென். May the Lord bless you all. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. The Lord has given a wonderful message through Pastor Rosen Messiah. போதகர் ரோஷன் மேசையா மூலம் கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான செய்தியை கொடுத்தார். How many of you enjoyed the message? எவ்வளவு பேர் அந்த செய்தியை அனுபவித்தீர்கள்? I really enjoyed the message. எனக்கு அது மிகவும் சந்தோஷமா இருந்தது. The Lord has mightily used Pastor Rosen Messiah. போதகர் ரோஷன் மேசையாவை ஆண்டவர் மிகவும் வல்லமையாக பயன்படுத்தினார். We are the continuation of the life of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுடைய தொடர்ச்சியாய் நாம் இருக்கிறோம். We are the matching piece of the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த மேட்சிங் பீஸாக இருக்கிறோம். If your life is aligned with the word of God, then we have the token. கர்த்தருடைய வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கை இணையும் என்றால் நமக்கு அடையாளம் இருக்கிறது. The token is the little life of Jesus Christ. அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜீவனாய் இருக்கிறது. When he comes
he expect the token. அவர் வரும்போது அந்த அடையாளத்தை தான் பார்க்கிறார். Our token must be displayed. அது வெளியே காட்சியிலே கொடுக்கப்பட வேண்டியதா So இருக்கிறது. it is a very wonderful message. மிகவும் அருமையான செய்தியை கேட்டோம். The ministry started in heaven is continuous. பரலோகத்திலே துவங்கின ஊழியம் அது இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. We are the continuation of the same ministry started in Eden. அந்த ஏதேன் தோட்டத்திலே தொடங்கின அதே ஊழியத்தின் தொடர்ச்சியாக நாம இருக்கிறோம். The scripture cannot be broken. வேத வாக்கியங்கள் முறிக்கப்பட முடியாது. These things are inspired my spirit. அது எனக்கு ஆவியிலே அது ஏவுதலை கொடுத்ததா இருக்கிறது. May the Lord bless Pastor Roshan Messiah and use him mightily for his glory. போதகர் ரோஷன் மேஷியா அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் அதிக வல்லமையாக பயன்படுத்துவாராக. Please do pray for pastor and his family and his ministry. போதகருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். All of you pray for the evening meeting. மாலை நேர கூட்டத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். And brother Guldeep Singh will bring the message. கர்த்தருடைய வார்த்தையை அருமையான சகோதரன் குல்தீப் சிங் அவர்கள் கொண்டு வருவார். The Lord has blessed this day. கர்த்தர் நமக்கு இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். It is a wonderful day. மிகவும் அற்புதமான நாள். Don't forget to come to the evening மாலை service. நேர கூட்டத்துக்கு வரவும் மறக்க வேண்டாம். Expect great things. பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்ப்போம் தேவனிடத்தில். Expect revelation from God. வெளிப்பாட்டை தேவனிடத்தில் நாம் எதிர்பார்ப்போம். May the Lord use his servant mightily. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை வல்லமையாக And பயன்படுத்துவார். blessing for us. நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us all stand up and when we sing the song, honor our God with our offering. நாம் எல்லாரும் எழுந்து பாடலை பாடும்போது காணிக்கையின் மூலமாய் கர்த்தரை கனம் பண்ணுவோம். Brother Jeevanandam will come forward and lead the song. பாடல் 104 சாங் நம்பர் 104. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். முதல் 3 சரணங்கள். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்ததும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்ததும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், மனந்திரமோ மனது மனமே காடையை அனுப்பிடுவார். மனந்திரமோ மனது மனமே காடையை அனுப்பிடுவார். தண்ணீரில்லையோ எண்ணி பரவரின் நன்மைகள் எத்தனையோ. தண்ணீரில்லையோ எண்ணி பரவரின் நன்மைகள் எத்தனையோ. ஆபிரகாம் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்ததும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்ததும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், சோதனை வேலையோ சோராத மனமே இயேசுவை சாய்ந்திடுவார். சோதனை வேலையோ சோராத மனமே சார்ந்திடுவாய். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாய். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும்
ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு வந்து உம்மை ஆராதிப்பது, உம்முடைய வார்த்தையை தியானிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான நேரமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே புதிய ஜீவனை பெற்றிருக்கிறார்கள். ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எழுப்புதல் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. வார்த்தை நிமித்த எழுப்புதல் இருக்கிறது. உலகமெங்கிலும் மனவாட்டியின் மத்தியிலே இந்த எழுப்புதலை வைத்திருக்கிறீர். அருமையான பாஸ்டர் ரோசன் மெஸ்ஸையாவை எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையாக பயன்படுத்தினதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர் ஆண்டவரே we are the continuation of the word of God என்றதான செய்தி ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் from Genesis to Revelation he confirmed the revelation. We enjoyed the revelation. நாங்கள் ஆவியிலே களி கூறத்தக்கதாக ஆண்டவரே ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன் எங்களுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மாத்திரமே எங்களுக்கு சந்தோஷத்தை தர முடியும். அதுதான் எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவதாக இருக்கிறது. இந்த மெசேஜை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைன் மூலமாக இந்த மெசேஜை கேட்குற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. எங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை தாரும், பலத்தின் மேலே பலத்தை தந்து எங்களை பாதுகாத்து நீர் வழி நடத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். ஏறெடுத்தான காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பீராக. மறுபடியும் மாலை நேரத்தில் நாங்கள் கூடி வரும் பொழுதும் கர்த்தாவே உம்முடைய மகிமையின் பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும். சோரன் குல்தீப் சிங் அவர்களை நீர் வல்லமையாக பயன்படுத்தும். நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஆவியிலே கழிகூற எங்களை இன்னும் உமக்கு ஈல்டு பண்ணத்தக்கதாக எங்களை நாங்கள் சீரோவாக தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய ஆவியை நாங்கள் ரிசீவ் பண்ணத்தக்கதாக கர்த்தாவே நீர் தாமே எங்களுக்கு நல்ல நேரத்தை தருவீராக, நல்ல சூழ்நிலைகளை தருவீராக. எல்லாம் உம்முடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. நீர்தாமே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவீர் என்று அறிந்திருக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபையாயிரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். Glory to Jesus. His wonderful love. We give all the glory to Jesus and tell of His wonderful love. Love அவருக்கே மகிமையாகும் அவருக்கே என்றென்றும் அவருக்கே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.